بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குழந்தைகள் பிள்ளைகள் வளர்ப்பும் அந்த பிள்ளைகள் வளர்க்கிற நேரத்தில் பெற்றோர்களின் கவனையினத்தின் காரணமாக பிள்ளைகள் சீரழிந்து போகக்கூடிய அந்த அவல நிலை சம்பந்தமாக ஒரு விளக்கம் கொடுத்து பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அறிவுரை வழங்குமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, உண்மையாக பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் பெற்றோர்கள் என்னவெல்லாம் தெரிந்து இருக்க வேண்டும் என்ற செய்தியை உங்களுக்கு மத்தியில் முதலில் நான் பதிவு செய்வதற்கு முன்னாடி இந்த சமூகத்தில் பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய நேரத்தில் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு மத்தியில் முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். அண்மையிலே காத்தான்குடி பிரதேசத்தில் ஒரு பெரிய பிரச்சனை பூதாகரமாக வெடித்தது. ஒரு முஸ்லீம் பிள்ளை, நான் சொல்லக்கூடியது முஸ்லீம்கள் வாழக்கூடிய முஸ்லீம் குடும்பத்தில் நடந்த ஒரு பிரச்சனை. ஒரு 2 பேர் காதலிக்கிற நேரம் இந்த பொடி என்ன பண்ணிட்டான்டா, அந்த பிள்ளைய நிர்வாணமாக போட்டோ எடுத்துட்டான். அதை ஃபேஸ்புக் வழியாக ஷேர் பண்ணிவிட்டார்கள். ஷேர் பண்ணினால் ஊர் முழுக்க அந்த 2 பேரும் காதலிக்கிற 2 பேருக்குள்ள தகராறு வருகிற நேரம் பிளாக்மெயில் பண்ணுவதற்கு இவன் எடுத்து வைத்திருக்கிறானோ தெரியவில்லை. அந்த மாதிரி எடுத்த போட்டோவை ஊர் முழுக்க ஷேர் பண்ற நேரம் இந்த புள்ள மென்டலி அப்செட் ஆகிட்டு பைத்தியம் பிடிக்கிற ஒரு நிலைமைக்கு இந்த பிள்ளை தள்ளப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் அந்த ஊரில் உள்ள மிக முக்கியமானவர்கள் ரொம்ப நேர்மையான முறையில் நடந்து கொண்டார்கள் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அந்த பொடியன் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க குடும்பத்தார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, திருமணம் முடித்து வைப்பதற்காக வேண்டி முயற்சி எடுக்கிற நேரத்தில் அது எந்த வகையிலும் கை சேராது என்று பெண், அதாவது ஆம்பளையுடைய பொடியனுடைய தரப்பில் சொல்லப்பட்டதுனால இந்த பெண் தரப்பு பாதிக்கப்பட்டு அந்த ஊரில் தூக்கு மாட்டி செத்து போயிடுவான் நிலைமையில அந்த புள்ள தள்ளப்பட்ட செய்தி எனக்கு சொன்னார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு புள்ளையை எடுத்து வளர்த்து ஆளாக்கி அழகாக வளர்த்ததுக்கு பிறகு
இந்த மாதிரி காதலித்து இந்த மாதிரி கெட்ட உறவுகள் உண்டான பிறகு ஒரு ஆணை நம்பி ஒரு பெண், ஒரு பெண்ணை நம்பி ஒரு ஆண், இருவரும் காதலிக்கிற நேரம் இன்றைக்கு ஒரு புதிய கலாச்சாரத்தை மேற்குலகம் சொல்லிக் கொடுக்குது. நிர்வாணமா படம் பிடிக்கிறது, நீ தான் என்ன நம்புறிய என்று சொல்லி அந்த மாதிரியான காட்சிகளை போன்களில் சேவ் பண்ணி அதை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இந்த சமூகத்தில் இருக்கிறது. இப்பொழுது நாம் பேசுகிற நேரத்தில் இந்த சமுதாயத்திலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பாடத்தை எல்லோரும் உட்கார்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. ஒரு காலம் இருந்தது, முஸ்லிம்களை பொறுத்தளவில் அவர்கள் ரொம்ப நேர்மையாக நடந்தார்கள், நியாயமாக நடந்தார்கள், ஒழுக்கமாக நடந்தார்கள். ஆனா இன்றைக்குள்ள நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் தலை கீழே பிறண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. முஸ்லிமோட வியாபாரம் செய்யாது என்று முஸ்லீம் சொல்றான். முஸ்லீம் நம்பி செக் போடுறியா? அவன் ஒரு நாள் செக்க பாஸ் பண்ண மாட்டான். முஸ்லீமா அவன் தொழுவான் நினைக்கிறியா? ஒரு காலத்தில் 6 மணிக்கு அது ஷருத்தோ ஃபர்லோ ஏதோ ஒரு மனிதன் என்ன பண்ணுவாங்க, 6 மணி ஆனால் திருக்குர்ஆனை கையில் எடுத்துக்கொண்டு ஓதுவார்கள். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் அது காணாமலே போய்விட்டது. நான் கேட்கிறேன், முஸ்லீமாக பிறந்து இன்றைக்கு நான் முஸ்லிம் கிராமங்களை உருவாக்கி எங்களுக்கு தனியான பாடசாலை வேண்டும் என்று கேட்டு எங்களுக்கு இந்த ஊர்களை நாங்கள் பிரித்து கொண்டு இந்த நாட்டில் தனியார் சட்டம் வழங்கப்பட்டு ஒரு இனமாக வாழுகிறோமே, எங்களுக்கும் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். என்ன வித்தியாசம் தெரியுமா? நான் முஸ்லீம், நீங்க முஸ்லீம் இல்ல. முஸ்லீமும் முஸ்லீம் இல்லைண்டா அது பளிச்சென்று காட்டணும், தெளிவா காட்டணும். அந்த மாதிரி காட்டக்கூடிய பளிச்சென்று காட்டக்கூடிய என்ன தன்மை எங்கள்கிட்ட இருக்குது சிந்திச்சு பாருங்க. எங்க பிள்ளைகள்ட்ட அந்த தன்மையை கொடுத்து வளர்க்கணும். அந்த காலத்தில் என்ன பண்ணார்கள் தெரியுமா? வந்தார்கள், அரபிகள் வந்தார்கள், வேற முஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்தார்கள், இந்தியாவிலிருந்து வந்தார்கள். வந்து கடற்கரை ஓரமாக வந்து குடி உள்ளுக்குள்ள நாட்டுக்குள்ள வந்தாங்க. வந்தவங்க முதல்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரிந்தது வியாபாரம். ஃபர்ஸ்ட் ஒரு டவுனுக்குள்ள ஒரு பள்ளியை கட்டினார்கள். கொழும்புல போய் பாருங்க, இந்த நாட்டுடைய இதயம் கொழும்புடைய வியாபாரம் என்பது இந்த நாட்டின் இதயம். அங்க போனீங்கண்டா பெட்டா பஜார்ல காம்பீரமா எது விளங்குன்னு தெரியுமா? பள்ளிவாசல் தென்படும். இங்க போனா பள்ளிவாசல், அங்க போனா பள்ளிவாசல். நீங்க போய் குருநாகல்ல பாருங்க, குருநாகல்ல பாத்தீங்கன்னா மெயின் டவுன்ல என்ன தெரியும்? இவெல்லாம் வியாபார ஸ்தலம், ஒரு பர்ச் காணி என்ன போகும். ஆனால் எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு வியாபாரம் செய்யற நேரத்தில் அவசரமா அல்லாஹ் ஞாபகப்படுத்தின்னு ஓடிடுவாங்க. எங்க ஓடுவாங்க? வங்கிக்கு ஓடவில்லை, பள்ளி வாசலுக்கு தான் ஓடினார்கள். கண்டிக்கு போங்க, இங்கெல்லாம் நாங்க தான் மெஜாரிட்டியா? டவுன்ல நாங்க இருப்போம், குருநாகல்ல நாங்களா மெஜாரிட்டி? மாவட்டத்தில் சொல்றேன், கண்டி மாவட்டத்தில் நீங்க போய் கண்டி பஜார போய் பாருங்க, திரும்பி பார்த்தா பள்ளிவாசல், அங்கே போனா பள்ளிவாசல். எங்க முன்னோர்கள் அவர்கள் மார்க்கத்தை தெரிந்திருந்தாலும் இல்லாவிட்டால் ஒரு நன்மை செய்தார்கள். என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஊருக்கு பள்ளிவாசலை கட்டி தொழுங்கப்பாண்டார்கள். இன்றைக்கு ஒரு சில இடங்களை போய் பார்க்கிறேன், கிழக்கு மாகாணத்தில் அங்க இல்லாத வங்கி இல்லை. அக்கரைப்பத்தை எடுத்துக்கோங்க, அங்க என்னப்பா வங்கி இல்லை? அட முஸ்லீம் தானே முழுக்க இருக்கிறான். எல்லா வங்கி அங்க வந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? வட்டியை பத்தி என்ன சொன்னாங்க? ஒரு தாயோடு 36 தடவை ஜினா செய்வது, விபச்சாரம் செய்வதை விட கேடு கெட்ட ஒரு பாவம் என்றார்களே. அதுக்கு யாரு அவ்வளவு வங்கியும் கொண்டு வந்து வைத்து வட்டி இல்லாம வச்சிருக்கிறாங்களா? அவ்வளவு வங்கிக்கு யாரு ரெண்ட் கொடுத்தது? அந்த பில்டிங் கொடுத்த பிறகு ஒன்று முடிய சில கிராமங்கள் சில ஊர்கள் இருக்குது, அங்க எந்த வங்கியும் வராது. ஏன் வராது? அந்த மக்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரம் இல்லாட்டி இங்கெல்லாம் வங்கி வந்து வைக்க மாட்டாங்க. வங்கி திறந்தால் அவர்களுக்கு நட்டம், டவுனிலே தான் போவார்கள். முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் என்ற ஏரியால எங்க சந்ததிக்கு நாங்க என்ன கொடுத்தோம்? வட்டியை கொடுத்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? திருக்குர்ஆன்ல அழிப்பேன்றான். யம்ஹகுல்லாஹு ரிபா, ரிபா வட்டியை அழிப்பேன்றான். அல்லாஹ் அழிவைத்தானே கொடுக்கிறீர்கள். 90களுக்கு முன்னாடி உங்களை ஊரை விட்டு விரட்டினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உங்களுடைய சந்ததியை நன்றாக வைத்திருக்கிறான். நீங்கள் எங்க போனாலும் நல்ல முறையில் உங்களை பாதுகாத்தான். இருந்தவர்கள் சாம்பலானார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ உங்க சந்ததிக்கு
நீங்கள் பட்ட கஷ்டத்தோடு முஸ்லீமா வாழ்ந்தீங்களே, 90களில் உங்களை விரட்டினார்களே, என்ன காரணம்? நீங்க கருப்பா? நீங்க வேற கலர் என்பதுக்கா? நீங்க வேற மொழி பேசுறீர்களா? நீங்கள் தமிழ் தான் பேசுகிறீர்கள். எதுக்கு விரட்டினார்கள்? நீ முஸ்லீம் என்றார்கள். தமிழர்கள் என்றால் எல்லாரும் தமிழ் தான், முஸ்லீம் என்று சொல்லிதான் உங்களை விரட்டினார்கள். அந்த இஸ்லாத்தோடு தான் நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்திச்சு பாருங்க, எதோட இருக்கிறீங்க தெரியுமா? எதை காட்டி விரட்டினார்களோ அதுல தான் நிக்கிறீங்க. உங்க பிள்ளை எதை பார்க்குது? உங்க பிள்ளைக்கு யாரு மாடல்? டிவிகளை போட்டு கதாநாயகன் ரஜினிகாந்த், கமலஹாசன், இவை எல்லாம் போகுது. எது தெரியுது? சூரத்துல் ஃபாத்திஹால ஒழுங்கா ஓத தெரியுதா? எது தெரியும்? மனைவி பெண் பொண்டாட்டிகள் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஈவினிங் ஆச்சுன்னா அப்படியே படம் போகும். இதுக்கு தானே உங்களை விரட்டினா, இதை சொல்லி தானே விரட்டினா. நீங்க சில வனங்கள்ல தானே விரட்டினா, நீங்கள் வேற ஜாதி என்று தானே விரட்டினா. நீங்க எது பண்றீங்க? 7 மணி ஆச்சண்டா நீங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுறீர்களா? உங்க வீட்டுல உங்க குழந்தைகளுக்கு அதை கொடுத்தீர்களா? குடும்ப கதை தானே, அதுல என்ன தப்பு இருக்குது? இப்ப இதுலதாவது நிம்மதியா இருப்போமே. பெரிய பிரச்சனை, இந்த கதையை சரி பார்த்து கொஞ்சம் நிம்மதியா இருப்போமே. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? உங்களை துரத்தினது ஞாபகம் இல்லையா? உடுத்த உடுப்போடு உங்களை விரட்டியது ஞாபகம் இல்லையா? அதுக்குத்தானே பிரிச்சோம். முஸ்லீம் என்று கேட்டோம், தனியாக எல்லாம் கேட்டோம். கேட்டுட்டு முஸ்லிமா இல்லையே, முஸ்லிமாவா இருக்கிறோம். உங்க சந்ததிக்கு இஸ்லாத்தை கொடுத்தீர்களா? எத்தனை சஹாபியோட பேர் தெரியும் உங்க பிள்ளைக்கு? எத்தனை வரலாறு தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமான பேர் என்ன தெரியுமா? அப்துல்லாண்டாங்க, அப்துல் ரஹ்மான்டாங்க. முன்னணியில் உள்ள சஹாபாக்கெல்லாம் என்ன செஞ்சாங்கடா? பேர் அப்துல்லான்னு வச்சாங்க. அப்துல்லா இப்னு மசூத், அப்துல்லா இப்னு அதாவது ஜுபைர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். எல்லாரும் என்ன பண்ணாங்கடா? போட்டி எல்லாரும் அப்துல்லான்றமே, ஒரு ஃபேஷன்லாம் பேருமே, பேரை ஒரு மாறி இருக்குமே. அவர் அப்துல்லா, இவர் அப்துல்லா. அல்லாஹ்வுக்கு விருப்பமா? எல்லாத்தையும் துரத்தி விட்டு வெளியே வந்த சமுதாயம் நாங்க. நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரடியாக இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் நீங்க, மற்ற எவர்களையும் விட. அப்படி என்றால் நீங்கள் இதுக்காக வேண்டி எங்களுக்கென்று தனி கலாச்சாரம் இருந்தது, எங்களுக்கென்று தனியார் பள்ளி, எங்களுக்கென்று பள்ளிவாசல் இருந்தது. இதனால தான் பிரிச்சாங்க. நீங்க வேற நாங்க வேற. எங்க ஆட்கள் இருக்கட்டும், நீ போ, நீ கிளம்பு, இதுக்கு மேல நீ இருக்க கூடாது. எல்லாத்தையும் விரட்டினாங்களா? உள்ள அவ்வளவு பேர் தான் போனாங்களா? அப்படி விரட்டப்பட்டு இருந்தா எவ்வளவு மார்க்கம் உங்களுக்கு வர வேண்டும். இதுக்காகத்தானே எங்களுடைய மூதாதையர்கள் அப்பம் பாட்டன் பெட்டியை தூக்கினார்கள், நாங்களும் தூக்கினோம், வெளியே போனோம். எல்லாம் மதத்தை மாறதா இருந்தா எதுக்கு போனோம்? அதுக்கு இல்ல. அப்படி என்றால் உங்கள் சந்ததிக்கு இந்த பரிசு கொடுத்தீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுத்தீங்களா? எதை கொடுத்தீங்க? இந்த ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றானே, எதை பார்த்து ஷேர் பண்றான்? சும்மா தான் இதில் செய்யறானா? எல்லாம் கொடுக்குறான், எல்லாத்தையும் கொடுக்குறான். எங்க பிள்ளைகளுக்கு இப்ப பேசினா, எங்க பொடியமார்களுக்கு பேசினால் அதிகமானவங்களுக்கு என்ன? ரசூலுல்லாஹ் பேசினா, மார்க்கத்தை பேசினா அவுளியா குஞ்சு சொல்ல வந்துட்டார். தாடி வளர்த்தா என்ன இவரு லவ் ஃபெயிலியர் போல தாடி வளர்த்துட்டு திரியறாரு. கல்யாணம் முடிக்க முன்னாடி தாடி வளர்த்தா அவனுக்கு அந்த பேரை கொடுக்குறீங்க. நீங்க ஏதோ சொல்லி கொடுக்கணும் தெரியுமா? நாங்க எப்படிப்பட்ட ஜாதி, எப்படிப்பட்ட ஆட்கள், எங்கிருந்து வந்தவர்கள், எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லிக் கொடுக்கணும். நாங்க இந்த உலகம் எங்களுக்கு ஏன் பயப்படுது தெரியுமா? அல்லாஹ்வை மட்டுமே நம்புவோம், வேற எந்த அதிகாரத்துக்கும் பயப்பட மாட்டோம். எங்க உயிர் எப்ப இறைவன் நாடினானோ அப்பதான் போகும். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி போகாது, பின்னாடி போகாது. அப்படி நம்பின கூட்டம். இதைத்தான் நீங்க உங்க குழந்தைகளுக்கு பரிசா கொடுக்கணும். அந்த வீரியமும் அந்த தைரியமும் அது இருக்கணும். இன்றைக்கு யாரு கேலி பண்றது? கரண்டை காலுக்கு மேல உடுத்து போனா மற்ற சமுதாயம் இல்ல, குதிரை காலண்டு எங்கால் கத்துனா அவுளியா குஞ்சு பெரிய இபாதத் இவரு பெரிய இது பண்ண போறாரு. பாட்டு கேட்க மாட்டாங்களா? ஒரு பாட்டு நீ என்ன நூற்றாண்டுல போய் இருக்கிற? 2017 இருக்கிறியா 1990 இருக்கியான்னு கேட்கான். பாட்டே கேட்க மாட்டாராம், படமே பார்க்க மாட்டாராம். படம் பார்த்தாதான் மனுஷன் என்று ஏற்றுக்கொள்ற அளவுக்கு சுபஹானல்லாஹ் இந்த சமுதாயம் மாற்றப்பட்டு இருந்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் ஒரு சபதம் வாங்க வேண்டும். உங்களுடைய ஜனாசாக்களை தூக்க முன்னாடி குடும்பத்தோட சுவர்க்கம் போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
உங்க புள்ள சொர்க்கம் வரணுமா, நீங்க சொர்க்கம் போகணுமா, இந்த உலகத்தில் அமர்கலமாக குடும்பத்தோடு இருக்கிறீர்களே, கஷ்டமண்டா புள்ளைக்கு கொண்டா கண்ணால ஓடுது, ஆஸ்பத்திரியில் வச்சா நெஞ்சு வலிக்குது, எனக்கு அப்படி வலிக்கும், உங்களுக்கு வலிக்கும், அது பாசம். அந்த பாசம் நிஜமாக இருந்தால் குடும்பத்தோடு சொர்க்கம் போகணும் என்ற கொள்கை நிலைநாட்டப்படணும். உங்க ஜனாசாவை தூக்குற நேரம் படத்தோட கூத்தோட கும்மாளத்தோட ஒரு சமூகத்தை விட்டு வைத்து விட்டு நீங்கள் போவதா முடிவு செய்யுங்க. அதுக்கு தான் இந்த ஈஸ்தமா ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது, முடிவெடுப்பதற்காக வேண்டி ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை நம்பின ஒரு கூட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுக்கு. இன்னைக்கு உம்மா அப்ப என்ன நினைக்கிறாங்கடா, எங்க பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தானல்லும் உண்மையா அவங்க நல்லா சாப்பிட கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்தா அந்த நோயை பார்க்கணும், ரொம்ப இது எடுப்பாங்க, அந்த அளவுக்கு கேர் பண்ணுவாங்க. உண்மை பாசமா நிக்கிறீங்க, எங்க மகன் ஒரு கார் வாங்கணுமே, அதுக்காண்டி படிப்பிக்கணுமே சில பேர் கஷ்டப்படுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சில பேர் அதுவும் இல்லை. அப்படி எல்லாம் நினைக்கிறவர்கள் எங்க மகன் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறாரா, அதை கொடுத்துட்டீங்களா, கொடுக்க வந்துட்டீங்களா? பிள்ளைகளை வளர்ப்பை பத்தி டாக்டர் ஜாக்கிர் நாயக் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீலங்காவில் உள்ள மௌலவியை கேள்விப்படாட்டியும் டாக்டர் ஜாக்கிர் நாயக் தெரியுமா? கை தூக்கி காட்டுங்க பாப்போம், தெரியுமான்னு பார்ப்போம். தெரியுது, மாஷா அல்லாஹ். எப்படி தெரியுது? மன்னாருக்கு வந்தார், அவரு வந்து உங்களோட பேசினாரா? மன்னாருக்கு வந்த 4 மௌலவியோட பேர் தெரியாம இருக்கு உங்களுக்கு, ஆனால் ஜாக்கிர் நாயக் தெரியுது. அவர்கிட்ட ஒரு பெண் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கேட்கிறா, அவர் மார்க்கத்தை பேசுறாரு, எலும்பி கேட்கிறா மைக்க பிடிச்சி, நீங்க வந்து உங்க உம்மா உங்களை நல்லா வளர்த்திருப்பாங்க நினைக்கிறேன், குழந்தை வளர்ப்பை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், என் புள்ளை எனக்கு வளர்க்கணும், உங்களை மாதிரி வளர்க்கணும், எப்படின்னு சொல்லுங்களேன். சுபஹானல்லாஹ், பெரிய விரிவுரை செய்யவில்லை, 1 மணித்தியாலமெல்லாம் சொல்லல, மைசில் இருக்கிற மாதிரி 4 வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? எங்க வீட்டுல எல்லாம் டாக்டர் தான், அதனால சாதாரண டாக்டர் ஆகிறது எங்க உமாக்கு விருப்பம் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆபரேஷனை கண்டுபிடிச்சார் ஒரு ஆள், பேர் வருவதில்லை, அந்த டாக்டர் பேரை சொல்லி இவர மாதிரி வரணும், சும்மா டாக்டர் வரக்கூடாது, உலகத்துக்கு தெரியுமே அந்த மாதிரி வரணும் பண்ணாங்க எங்க உமா. அதைய லட்சியம். என்ன நானா டாக்டர், நானோ எல்லாம் டாக்டர் தானே, சும்மா 4 பேர் டாக்டரா இருந்தா 5வது நான் வந்தா என்ன பிரயோசனம்? அந்த மாதிரி உலகத்துக்கே தெரியணும். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? டாக்டர் ஆகிட்டேன். ஆனா என் கல்புக்குள்ள ஒன்று ஒளிஞ்சிருந்துச்சு. என்ன ஒளிஞ்சு தெரியுமா? எங்க பாப்பா பொம்பையில பாப்பா என்ன பண்ணுவாரு, பெரிய தொழிலதிபர், அவங்கள நாய்க்கு ஃபேமிலி ஏண்டா கோடீஸ்வரர்கள் அவங்க. எங்க பாப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஆள் வருவார் வீட்டுக்கு, வயசாளி வந்துட்டாருண்டா, அவர் உட்கார வச்சு டேபிள்ல சாப்பாடு கொடுப்பாங்க. நான் எட்டி பார்ப்பேன், எங்க வீட்டுக்கு வர பெரியவர் யாரு? எங்க பாப்பா. அவர் பின்னாடியே நிற்பாரு, அவர் பின்னாடியே போவாரு, அவர் வந்தால் மும்பையில் எடுத்து போவாரு. அவர் யாரு தெரியுமா? அகமது டீடாட். அகமது டீடாட் எங்க வீட்டுக்கு வருவார். சின்னத்துல என் கல்புல இவரை மாதிரி வரணும் வந்துட்டு. எங்க வாப்பா எந்த பணியில நின்றாரோ இவரை கூட்டி வருவாரோ. என் ரோல் மாடல் யாரு? பொம்பாயில இல்லாத நடிகர்களா? ஸ்ரீலங்காவில் இருக்கிற நடிகர் பொம்பாயில தான் அவ்வளவு நடிகனும். இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நடிகர்கள் அவங்க வந்து மதமாவே மதிப்பாங்க படங்களை. அந்த நேரத்தில் வீட்டுல வாப்பா தாடிய வச்சுட்டு அகமதியோட உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாரு. இவர் ஏன் எங்க வாப்பா இப்படி கொடுக்கிறாரு, இவரை மாதிரி நான் ஆகணும்னு ஆயிட்டாரு. அந்த நேரத்தில் அகமதி நாட்டி இவர் கதையை சொல்லிட்டாரு போல. அகமது ஒரு தடவை மேடையில் சொல்றார், டாக்டர் ஜாக்கிர் நாயக் இருக்கிறாரு, என்னை 1000 மடங்காக பெருக்கினால் அவர் என்றார். சுபஹானல்லாஹ். யார மாதிரி யார் ஆகணும் என்று ஆகிறாரோ அவரு தாரி அகமதி சொல்றார், டாக்டர் ஜாக்கிர் நாயக் என்னை மாதிரி 1000 மடங்கு. சுபஹானல்லாஹ். வீட்டுக்குள்ள நீங்க உங்க வீட்டுல 5 பேருக்காக வேண்டி 4 பேரை கூப்பிட்டு பள்ளிவாசல மௌலவியை கூப்பிட்டு இந்த பொம்பளைக்கு பயம் பண்ணுங்க காட்டி கொடுத்தீங்களா? உங்க பிள்ளை அதை பார்த்துச்சா? பள்ளியிலே உட்கார வச்சு கூட்டி போய் இந்த மாதிரி பள்ளிவாசல பயன் நடந்துக்கிறீ நான் நிக்கிறேன். 8 வயசுல தொடங்கினீங்களா? 12 வயசுல வச்சீங்களா? 14 வயசுல உட்கார வச்சீங்களா? அப்படி உட்கார வைத்தால் அவருக்கு யாரு கதாநாயகர் தெரியுமா? இந்த மாதிரி ஆகணுமே, இவங்கள மாதிரி ஆகணுமே, அப்படி ஆகணுமே, சீர்திருத்தணுமே. வீட்டுல எல்லா நாளும் இதுக்கு சொல்லுவாங்க சஜஷன். சஜஷன் சென்றா என்ன தெரியுமா? அதாவது காதாலையும் கண்ணாலையும் உண்ட பல தடவைகள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களை அறியாமலேயே 24 நாளைக்கு தெரியாமலே உள்ளுக்குள்ள பேச்சு
போச்சன்னு வைங்க, ஒரு மேட்டர் தெரியாமலே போகுது. இன்றைக்கு போகுது, நாளைக்கு போகுது, நாளைக்கு போகுது, தெரியாம போகுது. போனால் அது ஆள் மனசுல எழுதிடும். எது உள்ள போச்சோ அதை அப்படி எழுதிடும். எழுதப்பட்டுட்டா அது கேட்பதான் உடம்பு இயங்கும். உங்க புள்ள பொய் சொல்லுதா? ஒரு உளவியாட்ட போய் கேளுங்க, ஏன் பொய் சொல்லுது? ஏன் புள்ள பொய் சொல்லுது? பிறப்பிலே பொய் சொல்லுதா புள்ள? இல்ல. எப்படி பொய் சொல்லுதுண்டா, பாப்பா இருந்திருப்பாரு வீட்டுல, என்ன நடக்கும்? பாப்பா இருக்கிற நேரம் அல்லது பாப்பா உள்ளுக்க கதவை தட்டிருப்பான் கடன்காரன், உம்மா வந்திருப்பாங்க. அவர் இல்லையே, அவர் தான் எப்பயோ போயிட்டாரு, அவர் ஜஃப்னா போயிட்டாரு அப்படின்ட்டு கதவை பூட்டிட்டு நல்ல காலம் ஒரு பொய்ய சொன்னது இல்லைண்டா பெரிய பிரச்சனை என்று உம்மா சொன்னா இது குழந்தை காதுக்குள்ள போயிடும். ஓ, பொய் சொன்னா தப்பலாமா எழுதிடும். 4 தடவை ஹெல்மெட் இல்லாம போய் போலீஸுக்கு ஒரு டூப் விடுறது, விட்டா நல்ல காலம் ஒரு டூப்பை விட்டது, தப்பியும் நம்ம பொழைச்சோம். ஓ, பொய் சொன்னா தப்பலாமோ உள்ளுக்குள்ள எழுதிடும். அவனுக்கு ஒரு இக்கட்டு வரப்போக்கல பிளான் எல்லாம் பண்ண மாட்டான். உள்ளுக்குள்ள எந்த சித்தாந்தம் எழுதப்பட்டுச்சோ அது அப்படியே வெளியே கக்கும். கக்கினா என்ன ஆகிரும்? பொய் சொன்னா தப்பலாமோ விட்டுருவோம் டூப்ப. விளங்குதா? பொய் சொல்லாதீங்க வாப்பான்னு சொன்னா பொய் சொல்லாமல் நிப்பாட்டு இயலாத ஒரு பிள்ளைய. பொய் சொல்லாதப்பா அப்படி சொன்னா நிப்பாட்டுருமா? அது வழிமுறையே இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவும் இல்லை. எது தெரியுமா அதுக்குரிய வழிமுறை? உளவியலாளர் சொல்றாங்க, ஏன் பொய் சொன்னா? நம்பிக்கை, சிந்தனை, செயல். இதான் ஒரு மனுஷனுக்குள்ள. இது ஒரு மனுஷன் ஒரு செயலை செய்யறான்டா, அதுக்கு முன்னாடி சிந்திச்சானா, அதுக்கு முன்னாடி நம்பினானா. பிலீவ், தாட்ஸ், ஆக்ஷன் என்றுவார்கள். இந்த 3 தான் அடிப்படை. ஒரு மனுஷன் நம்பிக்கையை மாத்தினாதான் செயலை மாத்தலாம். இப்ப என்ன பண்ணணுமா? பொய் சொன்னா அந்த பையனுக்கு என்ன சொல்லணும்? பொய் சொன்னா மாட்டுவோம், உண்மை சொன்னா தப்பும். இதை உள்ளுக்குள்ள நினைச்சுன்னு வைங்க. உங்க ஊர்ல ஒரு மர்டர் செய்யற ஒரு ஆள் கொலைகாரனை கொண்டாந்து வச்சாச்சு. அவர்கிட்ட போய் நான் கொலை செய்யாத வாப்பாண்டா பலாருன்னு என் கண்ணத்துக்கு அரைஞ்சிருவான். நீ தான் கொலைகாரன்டா, என் பேச்சை கேட்கவே மாட்டான். கவுன்சிலிங் என்ன தெரியுமா? கொலைகார பெரிய ஆட்களோ நீங்களா, அப்படி பண்ணுவீங்களா? வாப்பா பெரிய கிரிமினலா இருப்பாரு அப்படின்னு உட்கார வச்சுட்டு கொலை செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடாதான். ஏன் கொலை செஞ்சான் தெரியுமா? அவன் ஆள் மனசுல ஒன்று எழுதிட்டான். என்ன எழுதிட்டான்? கொலை செஞ்சா எங்களை பிடிக்கவா, நாங்க எப்படிப்பட்ட கிரிமினல், இப்படிப்பட்ட அப்படி போக மாட்டோம். எங்க அப்பா தெரியுமா அப்படி ஜம்ப் பண்ணுவார், அந்த ஃபேமிலி நாங்க. அதனால அவன் மனசுல என்ன எழுதப்பட்டிருக்குது? டீப்ல எங்களை எவனுக்கும் எந்த கொம்பனுக்கும் பிடிக்கல. இப்ப நான் என்ன எழுதணும் தெரியுமா அவன் மனசுல? அதுக்கு எல்லா ஒன்னை பிடிக்கலாம். நேரடியா சொன்னா எழுதி போயிருவான். உட்கார வச்சு 24 நாளைக்கு, இப்ப காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பேச தேவையில்லை. அரை மணி தியானம், ஒரு நாளைக்கு அரை மணி உட்கார வச்சு அவரோட பேசணும். எப்படி கொள்ளலாம் பண்ணுவீங்க? ஓ, அவ்வளோ டேலண்டா, இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு ஒரு பேப்பர் கட்டிங் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப 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 கிரிமினல் கேஸ். அந்த கேஸ போலீசார் பிடிச்சாங்கன்னு வந்திருக்கு பேப்பர்ல. என்ன பண்ணணும்? அந்த கேஸ பேசணும். பாத்தீங்களா இப்படிவா செஞ்சிருக்கிறான், சூப்பர் கொலை எப்படி பண்ணிருக்கிறான், அவன் சார்பு மாதிரி பேசி கடைசியில் போலீசார் பிடிச்சானே, இவனையே பிடிச்சிட்டானே அப்படின்னு பேச முடிச்சிட்டு போயிருவோமா? 24 நாளைக்கு தொடர்ந்து வந்து அவன் கல்புல அது இறங்கி சென்றா தோக்க தூக்கினா கை நடுங்க அவனுக்கு. அப்புறம் என்ன நடுங்குது? மனசு உடஞ்சிட்டு. இப்ப உடம்பு எப்படி நின்றாலும் உடம்புக்கு ஒண்ணும் பண்ண இயலாது, மனசு தான் தாக்கு பிடிக்கணும். எவரெஸ்ட் மலைக்கு ஏறினாங்களாம் ஒரு இளைஞனும் ஒரு வயோதிபரும். ஏறப்போக்கல இளைஞர் யாரு? ஒல்லி. அந்த இளைஞர் அப்படி நிக்கிறான். ஒல்லி இல்ல, இளைஞர் வந்து ஸ்மார்ட்டா நிப்பான். வயோதிபர் யாரு? மெலிஞ்சு போய் கடைசி கட்டம் வாழ்க்கையில கடைசி இமயமலை ஏற போறாங்க. ஏறினா யார் ஏறுவா? இளைஞ ஏறிடுவான். வயோதிபர் நிப்பார். அம்மாடி கால் முட்டி இடுப்புவார். நிக்க மாட்டாரா? இளைஞ நிக்கிறானா, வயோதிபர் ஏறாராம். இது ஒரு உளவியல் இந்தியாவில் இது அடிப்படையா சொல்லுவாங்க. மனசுடைய பவரை சொல்லி காட்டு. வயோதிபர் மேல மேல ஏறானா, இளைஞ நின்னுட்டானா. இவர் கத்தி கேட்டாரா, ஐயா பக்தரை எங்க ஐயா ஏறுறீங்க, மேல மேல எங்க ஏறுறீங்க? அவர் திரும்பி சொன்னாரா, தம்பி என் மனசு மலை உச்சியில என் உடம்பு நடக்குதுண்டா. அவர் மனசு மலை உச்சியில போனா உடம்புக்கு வருத்தம் வணங்காது. இதான் இருப்பாங்களே பஸ் ரோட்ல, கால் வலிக்கவே வலிக்காது. ஏன்பா? மனசு பஸ்ல அதானே வரக்காட்டி கால் வலிக்காது. கல்யாணம் முடிச்ச போற மனசு கடையில பொண்டாட்டி ஓடி இருந்தா கால் வலிக்குமா? இப்ப மனசு வியாபாரத்துல, மனசு எங்க இருக்குதோ அப்புறம் கல்யாணம் முடிச்ச போற ஷாப்ல நிப்பாரு,
காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நிப்பாரு, கால் வலிக்குதா? இப்ப வியாபாரம் நடக்குது. எங்க மனசு போகுதோ அந்த உடம்பு அது கேட்டு ரியாக்ட் பண்ணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். உங்க பிள்ளைகளுடைய மனசு இது சிதைவடைந்து கொண்டு போகுது. நல்லா வழங்குங்க. ஒரு சிலர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, டீசென்ட்டா பாருங்க, ஐரோப்பா, அமெரிக்கா, ஐரோப்பா தெரியுமா, இவங்கள மாதிரி அப்படின்னு பேசுவாங்க. அதனால நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, ஐரோப்பா கலாச்சாரத்தை பார்க்குற நேரத்தில் அவன் மனுஷன் பாத்தியா சிரிக்கிற மாதிரி, அவன் டிசிப்ளினை பாத்தியா, இவன் தான் அங்க போனவங்களும் வந்து சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாங்க யார் என்பதை பளிச்சென்று உங்க குழந்தையை காட்டுங்க. நாங்க யார், ஐரோப்பா யாரு, நல்லா விளங்கிக்கோங்க. நாலு الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, அதாவது பிள்ளைகளுடைய மனங்களில் நாம் என்ன உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் யார், எங்கள் வரலாறு என்ன, நாங்கள் எதை நம்பியிருக்கிறோம், எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையில் நாம் இல்லை, நாங்கள் தனியானவர்கள், அல்லாஹ்வை நம்பினவர்கள் என்ற அந்த அடிப்படையை உருவாக்காத பட்சத்தில் நாம் தோத்து விடுவோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால்தான் இந்த அடிப்படையிலே முதலாவதாக பெற்றோர்கள் அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலாவை பற்றி நம்பிக்கையை கொடுப்பதில் ரொம்ப அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள், கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள். அந்த கவனத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த அடிப்படைகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது மேற்கத்திய நாடுகளை பற்றி முஸ்லீம்களுடைய கல்வியில் என்ன இருக்கிறது என்றால், அவங்க ரொம்ப டீசெண்டான ஒரு சமுதாயம், ரொம்ப சிறப்பான ஒரு சமுதாயம், எதென்றாலும் அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு அடிப்படையில் முஸ்லீம்கள் நம்புகிறார்கள். உண்மையாக இந்த உலகத்தில் நவீன விஷயங்களை எல்லாம் அவர்கள் கண்டுபிடித்திருப்பது உண்மை. என்றாலும் மனிதத்தன்மை யாரிடம் இருக்கிறது என்றால் முஸ்லீம்களிடம் தான் இருக்கிறது. அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய இனம் எதென்று கேட்டால் நாம் சொல்லவில்லை, அவர்களே அறிக்கை சொல்கிறார்கள், உலகத்தில் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, முஸ்லீமா இருந்தா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா,
அவர்கள் இருவரையும் பிரித்து வைக்கணும், அவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்கணும். அதாவது சண்டை பிடிக்கிற நேரத்தில் சண்டையை விட்டு பிரித்து அவர்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தணும். இது முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் உலகத்தில் யாரை எல்லோரும் நல்லவர்கள் என்று பார்க்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சும்மா போற 2 பேரை மூட்டி வைப்பாங்க. இது நான் சும்மா சொல்லவில்லை, அதான் அடிப்படை. ஆயுதத்தை விற்பதற்காக 2 இனங்களுக்கு மத்தியில் மோதலை உண்டாக்கணுமா, சும்மா 2 பேரை சண்டை பிடிக்க வைக்கணுமா? இது அவங்க ஜாதி. முதல்ல அந்த ஜாதியை பத்தி காரி துப்புற ஒரு நிலைமை உண்டாக்கினால்தான் முஸ்லீம்கள் என்றால் யார் என்ற ஒரு நிலைமை வெளியே வரும். உங்களுக்கு தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மதீனாவில் ஆட்சி பண்ற நேரம், அந்த பக்கத்தில் இருக்கல் மன்னர் ரோமாபுரி ஆட்சியாளர். அந்த காலத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மாலை நேரங்களில் பொழுதுபோக்குக்காக வேண்டி சில விஷயங்கள் செய்வாங்க. இன்றைக்கு நம்ம நாட்டில் கிரிக்கெட் பார்ப்பார்கள், ஃபுட்பால் பார்ப்பாங்க, இது மாதிரி பண்ணுவாங்களா? அவர்கள் பொழுதுபோக்குக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மைதானம், புல்லு பிடிக்காத ஒரு மைதானம், அதில் படிப்படியாக கட்டி வைத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டிலையும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஒரு சில பகுதிகளை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. எதுக்கு பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க? மன்னர் காலம் இது, பண்டு காபிய மன்னன் வாழ்ந்த இடம், அதனால இந்த இடத்தை நம்ம பாதுகாக்கிறோம். தொல்பொருள் ஆய்வாளர்கள் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க, ரோமபுரியில ஒரு மைதானம், அது மண்ணால வந்து பெவிலியன் மாதிரி படிப்படியா கட்டி வச்சிருக்கிறாங்க. மக்கள்லாம் வந்து உட்காருவாங்களாம். எந்த காலத்தில் இது? நான் சொல்லுவது ரசூலுல்லாஹ் காலத்தில். ரசூலுல்லாஹ் யாருக்கு கடிதம் எழுதினாங்க? ஹெர்குலிஸ் மன்னனுக்கு எழுதினாங்க. இருக்கல் மன்னன், சீனாவுடைய மன்னருக்கு எழுதினாங்க, ரோமாபுரியுடைய மன்னருக்கு எழுதினாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த காலத்தில் ரோமா பேரரசுல அவங்க என்டர்டெயின்மெண்ட் என்ன தெரியுமா? பொழுதுபோக்கு. அப்படி எல்லாரும் வந்து உட்காருவாங்களாம். மன்னர் இருப்பாரு, பெரிய பெரிய பருமெல்லாம் உட்காருவாங்க. ஒரு மனுஷனை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. உள்ள போட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மனுஷன் உள்ள போட்டு சும்மா பார்ப்பாங்களா? ஒரு மாடை கொண்டாந்து போட்டுருவாங்க, ஒரு சிங்கத்தை போட்டுருவாங்க. அது புடிச்சு கொதறி பிச்சு எடுத்து அந்த மனுஷனை சாப்பிடும் பாருங்க, புடிச்சு அந்த மனுஷனை சாகடிக்கும் பாருங்க. அதை பார்த்து கை தட்டுவாங்களாம். சுபஹானல்லாஹ். உலகத்தில் இன்னொரு பக்கம் அப்படி நிக்குது. திட்டமிட்டு என்ன பண்ணார்கள் தெரியுமா? போய் தேடி பாருங்க வரலாறு. டார்க்னஸ் ஏஜஸ் மறைச்சு வச்சிருக்கான். இருட்டு உலகமா? சுபஹானல்லாஹ். எதுனா இருட்டு உலகம்? ரசூலுல்லாஹ் ஒரு வேட்டியை கட்டி மேலால ஒரு துண்டை போட்டு அந்த சமூகத்துக்கு ஜனாதிபதியா நிக்கிற நேரம், போர் கவசங்களை அணிந்து ஒன்றுக்கு 100 மனைவியை முடிச்சு எனக்கு 100 பேர் என்று சொல்லி கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு மனுஷனை போட்டு ஒரு எரும மாட்டையோ ஒரு சிங்கத்தையோ போட்டு அது கடிச்சு கொல்றத பார்த்து கைத்தட்டி சிரிச்சியே, அது உலக வரலாறுல இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்ட வரலாறாம். எம்பயர் ஆஃப் ரோம், எம்பயர் ஆஃப் பர்ஷியா உங்க புள்ள படிக்குது. பாரசீக வல்லரசு, ரோம பேரரசு. ரசூலுல்லாஹ் வரலாறுக்கு எல்லாம் மறைச்சிட்டீங்களேடா. அது இருட்டு உலகமாம். இது யாரு வெளியே கொண்டு வருவது? இளைஞர்களை முடிவு செய்யுங்கள். யாரு கொண்டு வர்றது? என்ன வரலாறு தெரியுமா? ஜாபிர் ரலியல்லாஹு வர்றாங்க. யார சொல்லலாம்? சிரியாட பார்டர் வரைக்கும் ரோம பேரரசு, இத்தாலியை தலைநகரமாக கொண்ட எம்பயர் ஆஃப் ரோம். இன்றைக்கு அமெரிக்கா பேரரசு. புத்தகத்துல ரோம பேரரசை பத்தி இன்றைக்கும் பேசுறாங்க. தெரியுமா? சீசர் தெரியுமா? இருக்கல் தெரியுமா? கேலண்டர்ல அவன் பேர் தான் இருக்குது. ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் போச்சு, ஜூலியஸ் சீசர், ஆகஸ்டின் சீசர். ஏன்பா ஜனவரிக்கு எத்தனை 31, பிப்ரவரிக்கு 30 வரணும், மார்ச்சுக்கு 31 வரணும், அப்படிதான் மாறி மாறி வரும். 31 30 தகராறு நடந்துட்டு எப்ப? ரோம பேரரசுல ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி என்ன தகராறு நடந்துச்சு தெரியுமா? ஜூலியஸ் சீசர் மன்னர் வந்துட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் பேரை ஜூலை என்று வச்சாச்சு. வச்சா 31 ஆச்சா? பின்னாடி வர ஆகஸ்டின் சீசர் உங்க புள்ள படிச்சிருக்கும். அந்த மன்னர் வந்துட்டாரா? அவனுக்கு 31 எனக்கு 30. பிப்ரவரியில கலெக்ட் ஒண்டா இது போடு. இன்றைக்கு மாத்தலையே. அந்த ராஜாமார்கள் கேலண்டரை செய்தார்கள். எப்படி ஆண்டார்கள் தெரியுமா? அப்படி சிரியாவுக்கு போவாங்க வணிகத்தில். போன அங்க சாதாரணமான கிளாட் இது ஒரு பதவியில நிப்பாங்க. அவங்க காலில் எல்லாம் மக்கள் விழுவாங்க. ஜாபிர் வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், ஒரே ஒரு வாட்டி உங்க காலில் விழுவணும். யார சொல்லலாம்? எவன் காலில் எல்லாம் விழுவுறான், ஒரு தடவை அனுமதி தந்துருங்களே. யார சொல்லலாம்?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி பரவாயில்லப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறேன்ப்பா, நீ தலையை தடாவுறேன்ப்பா, நீ தான் பரவாயில்லப்பா, நீ தான் கேட்குறே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ண, ஜாபீர் அல்லாஹ்க்கு மட்டும்தான், அல்லாஹ்க்கு மட்டும்தான். ஒரு மனுஷனை கொண்டு வந்து காட்டுங்க பார்ப்போம், ஒரு அரசியல்வாதி கொண்டு வந்து காட்டுங்க பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ். அனஸ் பின் மாலிக் என்ன சொல்றாங்க, அன ஹதிம் 10 சினீன், 10 வருஷம் ரசூலுல்லாஹ் வீட்ல எங்க அம்மா போட்டு போயிட்டாங்க, என்ன வளர்த்துட்டாங்க யார சொல்லாண்டு. 10 வருஷம் ரசூலுல்லாஹ் வீட்ல நான் வாழ்ந்தேன், நான் வேலை செஞ்சேன். என்ன ஒரு நாள் ரசூலுல்லாஹ் திட்டினது இல்லை. ரசூலுல்லாஹ் குணத்தை சொல்ற நேரம் எப்படி சொன்னாரு தெரியுமா, நாங்களாம் உட்கார்ந்து இருப்போம், பள்ளிவாசல்கள் ரசூலுல்லாஹ் வருவாங்க, வந்தா நாங்க யாரும் எழும்ப மாட்டோம். ஏன் தெரியுமா, எழும்பிட்டோன்னு வைங்க முகம் செவந்து வன்மையா கண்டிப்பாங்க. எனக்கு எழும்புறதா, சுப்ஹானல்லாஹ். பொஸ் இருக்கிறான்னு வைங்க, ஊழியன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், பொஸ் ஆபீஸுக்குள்ள வரப்போகல, எலும்பாட்டி முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு வெளியே போ. நான் சில ஆபீஸுக்கு போயிருக்கிறேன், ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. பொஸ் மார்க் எப்படி இருக்கிறான்னு தெரியுமா, வல்லாஹி உண்மையா. ரூமுக்குள்ள போனா அடியில பலகை, இந்த அளவுக்கு பலகை போட்டு உயர்த்திருக்கிறான். நான் கேட்ட ஒரு ஆள்கிட்ட, அது ஏன் பலகை போட்டிருக்கிறான், பொஸ் தானே மேல தான் இருக்கேன். ஊழியன் கீழையா, பலகை போட்டு மேல உயர்த்தி ஸ்டேஜ் மாதிரி அப்படி மேலையா. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் இப்படி ஒரு மனுஷனை காட்ட இயலுமா, இத போட்டு இருட்டு உலகம் என்று மறைச்சிட்டானே. எம்பயர் ஆஃப் பர்ஷியாவை பேசுறவங்க எம்பயர் ஆஃப் மதீனா என்று பேசினார்களா, எம்பயர் ஆஃப் மிடில் ஈஸ்ட் என்று பேசினார்களா? ஏன் இது வரலாறு இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அங்கெல்லாம் மன்னர் கேள்வி ஏதாவது பேசினு வைங்க, பேச தேவையில்லை, கேள்விப்பட்டாலே போதும், எடுத்து அறுத்துருவான். அதான் மனுஷன். அதான் இவர் எப்படி, இவர் 11 மனைவிமார்களை திருமணம் முடிச்சதுக்கு உங்க நபி அப்படியா அப்படியா எங்க நபி இப்படி கேவலப்படுத்துறீடா? ஒரு மன்னரை காட்டு பார்ப்போம், அவனுக்கு ஒரு பொண்டாட்டின்னு காட்டு பார்ப்போம், ஒத்தனை காட்டு, படிச்சு கொடுத்து எவனையாவது காட்டு, மகாபாரதத்துல காட்டு, ராமாயணத்தை காட்டு, எதனாவது காட்டு, காட்ட மாட்டாய். நாங்கள் மனைவிமார்களா வச்சிருக்கிறோம், வப்பாட்டி இல்லை. ரசூல் அதுக்கு விளக்கம் சொல்லி வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்தையும் எடுத்து கொச்சப்படுத்துற நேரம் உங்க பிள்ளையையும் படத்துக்கும் கூத்துக்கும் கும்மாளத்துக்கும் கொடுத்துட்டா யார் இஸ்லாத்தை காப்பாற்ற போறது? யாரு காப்பாற்ற போறது? தகப்பன் என்ற வகையில எத்தனை பேர் உங்க பிள்ளைய கூட்டி வந்திருக்கிறீங்க சொல்லுங்க. இன்றைக்கு நான் சந்தோஷமா சொல்றேன், எங்க வாப்பா அல்லாஹ் மீது ஆணையாக, சின்ன வீடு, 5 பேருக்கு ஒரு மௌலியை கொண்டு வருவார், பயான் பண்ணினார் வீட்டில். அது எங்கள் கல்புகளில் ஆழமாக பதிந்தது. சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொண்டோம். அதான் எங்களுடைய பாடசாலை, நாங்க படிச்சது. அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். எங்கள் தாய் மாதர் சங்கத்தில் நின்று பணிபுரிகிற நேரம் சமூகத்துக்கு களம் இறங்கி பணிபுரியணும் என்று அதிலே தான் படித்தோமே தவிர வேற எதிலும் படிக்கவில்லை. இங்க கொண்டு வந்து உட்கார வையுங்கள், அன்றைக்கு உங்களுக்கு வழங்கும், அன்றைக்கு உங்களுக்கு வழங்கும். நாங்கள் சின்னதாக இருக்கிற நேரம் நாங்கள் கதாநாயகர் யார், அப்துல் வதூத் ஜிஃப்ரி மௌலவி அவர்கள் பேசுவார்கள், அதைத்தான் பார்ப்போம், அதைத்தான் கேட்டோம். அந்த நேரத்தில் எல்லாம் எங்களை கொண்டு போகிற நேரம் அவர்கள் வீரமாக பேசினார்கள். அந்த உரைகள் எல்லாம் எங்களை எழுப்பி நின்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால சொல்றேன், குழந்தை வளர்க்க வேற பெரிய பெரிய கலை எல்லாம் இந்த நேரத்தில் நான் பேச வரவில்லை. ஒரு அடிப்படையை புரிங்க. மறைத்த வரலாறை வெளியே கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் உங்கள் சந்ததியை கொண்டு வாங்க, இஸ்லாமியரை மாத்துங்க, அப்பதான் மறைக்கப்பட்ட வரலாறு வெளியே வரும். நாங்கள் துரோகிகளா? நாங்கள் துரோகிகளா? பத்ர் களம் 7 மண்டா ஒரு ஜனாதிபதியை கூட்டி வாங்க பார்ப்போம், ஒரு பெரிய ஆளை கூட்டி வாங்க பார்ப்போம். ரசூலுல்லாஹ் வேட்டியை கட்டிருக்கிறாங்க, மேலால் ஒரு புடவை துண்டு. பத்ர் களம் ராத்திரி எங்க கழிச்சாங்க? ஒரு மரத்துக்கு அடியில் அல்லாஹ்வோட நிறைய சஜிதால இருந்து கழிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலை பத்ர் 300க்கும் 320க்கும் விடப்பட்ட மக்கள், அங்கால 1000 பேர், எல்லாருடைய கல்புலும் மரணம் மரணம் என்றே வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பழக்கம் என்ன தெரியுமா? எதை செஞ்சாலும் ஒழுங்கா செய்யணும். சாதாரண போறோம் அப்படி இல்லை, சஃப செஞ்சுட்டு வராங்க ஒழுங்கா. எல்லாத்திலும் ஒழுக்கம் இருக்கும். உட்கார்ந்தா ஒழுங்கா உட்காருவோம், எச்ச துப்பினா ஒழுங்கா துப்புவோம். பெரிய 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 பாடசாலை என்றாங்களே, பல்கலைக்கழகத்துல போய் பாருங்க, டொய்லெட்டுக்கு போனீங்கடா முக்காட போட்டு வெளியே வரணும். அட இதாட டாப் 10 உங்களோட ஸ்ரீலங்காவில பெரிய ரிசல்ட்டா? நீங்க சிறுநீர் கழிச்சா சுத்தப்படுத்த மாட்டீங்களா? கண்ணு காது அசிட் அடிச்ச மாதிரி
இதான் உங்க சுத்தம், இதான் நீங்க படிச்ச டிசிப்ளின். நான் போயிருக்கிறேன், அதனால சொல்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உட்கார்ந்து ஒழுக்கமா அடக்கமா கழிச்சிட்டு சுத்தப்படுத்தி வர்ற சமுதாயம் இதை எடுத்து காட்டினாலே அடடா அவ்வளவு பேரும் தலை குனிஞ்சிருவான். அவ்வளவு நேர்மையான சமுதாயம், எல்லாத்திலும் ஒழுக்கம் சொல்லி தந்தாங்க. ஷஃப்ல நேரம் வச்சு எப்ப யுத்தம், நீ அங்க அப்படி இல்லை, எல்லா நேரம் இல்லைங்க, ஷஃப் தான் பார்த்திருப்பீங்க. ஒரு இக்காமத்து தான் ஹரத்துல. அவர் ஜப்பான்ல இருப்பாரு, இவர் அமெரிக்கா ஆண்டுவாரு, அவர் ரஷ்யா ஆண்டுவாரு, அப்படி பேர் ஷஃப்ல நின்றுவான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவர். அப்படி ஒரு நேர்மை ஒரு சமுதாயத்தை ஒன்று சேர்க்கலும்டா இதை விட ஒரு கொள்கையை கொண்டு வரவே மாட்டீங்க. அப்படி ஒரே ஷஃப்ல நிக்கக்கூடிய சமுதாயம். இப்படி நிப்பாட்ட நேரம் சவாது பின் கஷியா ரலியல்லாஹு அன்ஹு வேணுமென்றே முன்னாடி வந்துட்டார். ரசூலுல்லாஹ் கையில ஒரு அம்பு, வேணுமென்று முன்னாடி வந்துட்டாரா, அம்பை எடுத்து ரசூலுல்லாஹ் ஷஃப்பை செஞ்சுட்டே வர்றாங்க. பார்ப்பாங்க, நேரம் நிக்கிறீங்களா, எல்லாத்திலும் ஒழுக்கம் இருக்கணும், அல்லாஹ்க்கு அதான் பிடிக்கும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, லேசா அம்பு எடுத்து வயிற்றுக்கு லேசா தட்டு, சவாது கொஞ்சம் பின்னுங்க முன்னுக்கு வந்துங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, யார சொல்லலாம், என்ன நோ அடிச்சிட்டீங்க, என்ன நோ அடிச்சிட்டீங்க, பழித்து இருக்கணும். 7 மண்டா ரோமாபுரியில ஒரு மன்னரை உட்கார வச்சு எவன் எல்லாம் மனிதாபிமானம் பேசுறானோ அவன் போய் உட்கார்ந்து பேசட்டும். சொன்ன உடனே சொல்ல முன்னாடி அறுத்துருவான். உலக வரலாறில், நான் படித்த வரலாறில், நீங்கள் படித்த வரலாறில் ஒரு மன்னர் கொண்டாந்து காட்டுங்க. மைக்கேல் சாட் கிறிஸ்தவர் ஏன் அசந்து போனார் தெரியுமா? இவர் எப்படிப்பா இப்படி வாழ்ந்தாரு, பேசுற எனக்கு பேசலாம், வாழ்ற நேரத்துல தான் பிரச்சனை வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்கடா, அப்படியே வயித்தை திறந்து கொடுத்து குத்துங்க சவாதண்டா. நீங்க உங்கள் சாதாரணமா ஜமாத்து தலைவர் கேளுமான்னு பாருங்க பாப்போம். பெருசெல்லாம் வானா, மார்க்கம் பேசுற ஜமாத்து தலைவர் கேளுமா, நிர்வாக சபையில் ஏதாவது பேசினால் ஏழுமா, பொறுக்க ஏழுமா, சுபஹானல்லாஹ். அரசியலை விட்டுருங்க, அத்தனை விட்டுருங்க, பள்ளிவாசல் தலைவரை கேட்கிறேன், பொத்தி கொண்டு வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அடங்கினாங்க. ஓ, நான் குத்தினா வலிச்சுச்சேன்டா, அவர் குத்த தானே வேணும், அதனால முறை. அவருடைய பலம் என்ன, கத்தியை கொடுத்து சீவுங்க, சீவி முடிச்சிருவாரு. ஒப்போசிஷன் இருக்குதா, பெரிய டெமோக்ராட்டிக்கா, பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு ஜெயில போய் அடைப்பாங்களா? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பயந்து நின்றாங்க. என்ன செஞ்சார், கொடுத்து கம்ப எங்க குத்துனா அங்க குத்துமா அப்படின்ட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு, பிடிச்சி ரசூலுல்லாஹ் வயிறை கெட்டி பிடிச்சி மோந்த உடனே பிடிச்சி சவாது, என்னப்பா இது, ஏமா இது, அல்லாஹ்வுடைய தூதரே இது என்ன நேரம் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லையே, மரணம் தெரியுது, 300 பேர் ஆயிரும், இதுக்கு மேல என்ன தெரியுது, இதுக்கு அங்கால வெட்டி கொலை செய்யறதுதான் தெரியும். அதான் அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இதுக்கு மேல இது என்ன நேரம் என்று நான் சொல்ல தேவையில்லையே, என் மேனியும் உங்க மேனியும் கடைசியா முத்தம் கொடுக்கட்டுமே யார சொல்லலாம், கடைசியா நாங்கள் முத்தம் கொடுக்கட்டுமே, அதனாலதான் இப்படி செஞ்ச யார சொல்ல பிளான் பண்ணி அப்படி பண்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பிடிச்சிருயா அல்லாஹ் சவாது கருள் புரிவான்னு துவா செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன உங்கள்கிட்ட கேட்கிறேன் தெரியுமா, இப்படி ஒரு அடக்கத்தை நீங்க காட்டுவீங்களா? அவர்கள் எவ்வளவு, அதனாலதான் சொல்றேன், உங்க புள்ள போய் இத சொல்லணும், யார் எங்க இறை தூதர், உங்க புள்ள போய் ரஜினிகாந்தை சொல்லக்கூடாது. சுபஹானல்லாஹ், நாங்கள் தோத்து கொண்டிருக்கிறோம், கல்வி வேதனைப்படுகிறது. அல்லாஹ் மீது ஆணையாக, எங்கள்கிட்ட படித்து தாடி வச்சிருந்தவன் கிட்டத்துல பேஸ்புக்ல பாக்குற, என்ன வேணுமா, அஜித், அஜித் தான் அவருக்கு தான் அடுத்தவன், அவர் விஜய், அவர் விஜயுடைய போராளியா, அஜித் போராளியா, 10ஆம் ஆண்டு படிக்கிற நேரம் எங்களோட நின்று ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நிக்கிறோம் பேசுறோம். எனக்கு என் பிள்ளைய பத்தி பயமா இருக்குது, ஏண்டா தாடி வைக்கணும், கரண்டை காலுக்கு மேல உடுக்கணும் என்று எங்களோடு இருந்து படித்த பிறகு 4 இடத்துக்கு நாங்கள் போகிற நேரம் பயானுக்கு வந்தவன் திசை திருப்பப்பட்டு போறான். ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையிலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு வேகமாக அந்த படங்களும் கூத்துகளும் காட்சிகளும் முஸ்லிம் சமூகத்தை இழுத்து பிடிக்கிறது. நாம் நம்முடைய பிரச்சாரத்தை வேரியமாக்கணும், எங்க பிள்ளைகளை காப்பாற்றணும். பறி கொடுக்கிறீர்களா, காப்பாற்றுறீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் இந்த அடிப்படையை சொல்றேன். என்ன தலைப்பை தரப்போக்கல குழந்தை வளர்ப்பை பத்தி பேசுங்கண்டாங்க.
நான் சொன்ன மேடைக்கு உண்மையாக நாம் செய்த பிழையை நான் பேசணும். படித்து கொடுப்பதுக்கு இது நேரம் இல்லை. அது ஒரு இடத்துல உட்கார வச்சு என்ன உளவி என்று படிச்சு தரலாம். இன்றைக்கு மாறணும் என்ற சபதம் வாங்கி போகணும். இந்த மேடை, இந்த இஜ்திமா உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதனால அடிப்படைக்கு வர்றேன். உங்க குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எதை கொடுக்கணும் தெரியுமா? அடிப்படை இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை தான் முதல் செக்ஷன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை வளர்ப்புல ஒரு மிக சிறந்த ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எல்லாரும் வீட்டுக்கு போங்க, குர்ஆனை எடுத்து 31வது அத்தியாயத்தை பிரட்டுங்க. உங்க பிள்ளையோட நீங்க இறக்கமா, உங்க பொண்டாட்டியோட சொர்க்கம் போகணுமா, பிள்ளையும் கூட்டிட்டே போகணுமா, அவரை நரகத்துக்கு அனுப்ப கூடாதா? சூரா லுக்மான பிரட்டுங்க, 31வது அத்தியாயம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல நிறைய நபிமார்கள் வந்தாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்ல, சாலியான ஒரு மனுஷர். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆன்ல ஒரு ஆள் பேரை போறதா இருந்தா அவர் நபியா இருப்பார். இல்லன்னு வைங்க, குர்ஆன்ல அரபிகள் என்ன எதிர்பார்த்தாங்க தெரியுமா? ஓஹோ, எங்க ஃபாத்திமா நாய் பேர் வந்துருமோ, கதீஜா பேர் வருமோ, ஆயிஷா ரலியல்லாஹு வருமே. ஏண்ட அரபிகளுக்கு என்ன ஆசைண்டா? சஹாபாக்கள்ல பொதுவா அரபிகளுக்கு என்ன ஆசைண்டா? உங்களுக்கு என்ன ஆசை? மன்னார்னா மன்னார்ல ஒரு ஆள் வரணுமே ஆசைப்படுவீங்க, அப்படிதானே வருவீங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோட யார் எதிர்க்கட்சியில் நிற்கிறாங்களோ, நஜ்ரான்ல இருந்து வர்றாங்க விவாதத்துக்கு கிறிஸ்தவர்கள். விவாதம் கருமுட்டா நடக்குது. ரொம்ப மோசமான திட்டம் எல்லாம் போடுறாங்க. எப்படி திட்டம் தெரியுமா? ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாரு, மாலை நேரம் அப்படி இஸ்லாத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்து இல்லப்பா நான் முர்த்ததாரன்னு போயிடுவார். இவர் சரியில்லை, பிளான் பண்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இப்படி நடத்துறாங்க. ஒரு ஆள் வந்து இங்க 5 பேர் எடுத்துட்டு போறது, உள்ள நுழைஞ்சு ஏய் சரியில்லப்பா 5 பேர் எடுத்து போறது. அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ண ஒரு கூட்டம் இருக்கிற நேரம் குர்ஆன் யாரை பத்தி பேசணும்? சரியேண்டா மூச்சுக்கு மூச்சு ஆயிஷா ஆயிஷான்னு வரணுமா? ஒரு இடத்துல காட்ட மாட்டீங்க. ஃபாத்திமா ஃபாத்திமான்னு வரணுமா? ஒரு இடத்துல காட்ட மாட்டீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல யாரை எடுத்து காட்டுறான் தெரியுமா? லரபல்லாஹு மஸலுல் லில்லதீன ஆமனு. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் யார் முன்னுதாரணம்? ஃபிரௌன் பொண்டாட்டின்றான். அம்புட்டு அரபிகளும் பார்க்கறாங்க. ஸ்ரீலங்கா நாங்க ஸ்ரீலங்கா தானே பார்ப்போம், கிரிக்கெட் மேட்ச்லே பார்க்கறான். ஸ்ரீலங்காவா அடி எங்க ஆளன்றான். அதுக்கு நாடு அரபி வரணும்னு நினைப்பான். ஆனா அரபி பேர் வரல, ஃபிரௌன் பொண்டாட்டி வந்தாச்சு. அங்கால என்ன வருது? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் பேரை மட்டும் தான் சொல்லுவோம். அதுல ஒரு ஆள் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். எதுக்கு தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? வலக்கது ஆத்தைன லுக்மான் ஹிக்மா. லுக்மானுக்கு நாங்கள் அறிவை கொடுத்தோம். புள்ளைய வளர்க்கறத பத்தி எல்லாத்தையும் தாண்டி 6 வசனம் வரும். இத படிங்க. எனக்கு அந்த 6ஐயும் சொல்ல நேரம் கிடைக்காது நினைக்கிறேன். 1-2 சொல்ல நேரம் முடிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு இப்பொழுதே சொல்றேன், வீட்டுக்கு போய் தவறாமல் உங்கள் குடும்பம் என் குடும்பம் சொர்க்கம் போகணுமா இருந்தா முடிவெடுங்க. குர்ஆன் பாடம் நடத்துது, படிங்க எப்படி புள்ளைய வளர்க்கணும் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது உங்களுக்கு பாடம் படிப்பிச்சு தரும். ஏன் தெரியுமா? படிச்ச டாக்டரே தோல்வி அடைந்தார், படிச்ச டாக்டர் தோல்வி அடைந்தார், பட்டம் பெற்றவர் தோல்வி அடைந்தார். புள்ளைய வளர்க்கணும் என்றா சித்தாந்தம் படித்து மட்டும் போதாது, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும். கூக்கிராமம் அன்றாதபுரத்தில், கூக்கிராமத்தில் இந்த ஒரு ஃபேமிலியில பாப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு ஒரு புள்ளைய வளர்க்குறாங்க. எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? தின்னாமல் குடிக்காமல் வளர்த்தார்கள். 2014 தீர்ப்பு வருவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. என்னாச்சு நான் நினைக்கிறேன், அந்த புள்ளைய வளர்த்து கூக்கிராமம் சாப்பிடுவதற்கு வழி இல்லை, அந்த மாதிரி பாடசாலை போன புள்ள டாக்டரா மாறிட்டார். மாறி நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில அவர் அரசு துறையில் பணிபுரிகிறார் வைத்தியராக. ஒரு பெண் வர்றா, ஒரு பொம்பளை வந்து அவருடைய நோயை சொல்ற நேரம் இவர் என்ன பண்றாரு? கெட்ட எண்ணம் உண்டாகுது. சைத்தான் வருவான். உலக சித்தாந்தத்துக்கு அமெரிக்காக்கு புரியாது. புரிஞ்சு இருந்தா என்றைக்கு அவன் மாறி இருப்பான். அமெரிக்காக்கு தெரியாதனால தான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது அவனுக்கு புரியாது. வந்தோம் அமெரிக்கா தான் சொல்லுவான், இப்படி விடு அப்படி விடு, அப்படி காட்டு இப்படி காட்டு. அதனால தான் படிச்ச டாக்டருக்கு நாசம் உண்டாச்சு. நான் சொல்ல வந்தது, ரோமாபுரியில அந்த கிரவுண்ட்ல வச்சு செஞ்சானே அதே மரபை இன்றைக்கு பார்க்கலாம். அமெரிக்காவில் போய் பாருங்க, மதர்ஸ் டேன்னு வரும் ஒரு நாள், தாய்மார்கள் தினம். ஏண்டா தாய்மார்கள் தினம்? உம்மோட இறக்கத்திலையா? இறக்கத்துல இல்ல, பிசினஸ். டீச்சர்ஸ் டேண்டா, டீச்சருக்கு ஒரு ஐட்டத்தை செஞ்சு விற்கிறதா, வாங்கிட்டு போ. வியாபாரம் நடக்குமா? உம்மா டே போ. அதுக்கு ஒரு நாளை கொடுத்துட்டானா, கொடுத்தாச்சு.
அந்த ஒரு நாளைக்கு ஒரு பூவையும் சாக்லேட்டையும் உம்மா கண்டு ஒரு ஐட்டத்தையும் செஞ்சுட்டு கொடுத்தாச்சா, காட் பிளஸ் மை மம். அவ சொல்லுவான், அவ காட் பிளஸ் மை சன், என்னுடைய மகனே உனக்கு கடவுள் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இப்படிதான் சொல்லிக் கொடுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உம்மாவை பார்க்க நேரம் இல்லாதவனுக்கு எதுக்கு நேரம் இருக்கு தெரியுமா? வேலையை விட்ட உடனே அம்பிட்டு பேர் ஓடுவான். எதுக்குடா ஓடுற? சண்டை பார்க்க. விளங்குதா? நாங்க சேர்த்து வைக்கிற சமுதாயம். ஏன் சண்டை பிடிக்கிற? வந்து இறங்கி வைப்போம். சண்டையை மூட்டிட்டு பார்க்கறதுக்கு கூட்டம். ரெஸ்லிங் இந்த நாட்டில் மண்ணால ரெஸ்லிங் பண்றான், அடிக்கிறானா? என்னடா காணி பிரச்சனையா? ஒருத்த மேலே குதிக்கிறான், அவன் மூக்கு இவன் குத்துறான். உன் குடும்ப பிரச்சனையா? இல்ல ஒன்றுமே இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. அப்ப என்ன நீங்க பாக்குறீங்க? அடிச்சு கொள்றா. லூசாடா உங்களுக்கு? அவன் மூக்கு உடைச்சாதான் எனக்கு சந்தோஷம். ஏன்டா உனக்கு பகைவனா? அட லூசு பிடிச்ச சமுதாயமே. அந்த சமுதாயத்தை தான் உங்க புள்ள பாக்குதா? கிறுக்கு பிடிச்ச சமுதாயம். ஆம்பளைய பிடிச்சி பாராளுமன்றத்துக்கு ஒரு மினிஸ்டர் வர்றாரு, ஜம்பர் அடிச்சு வந்தா எல்லாரும் பார்த்துட்டு ஓ குட்டன் வார கை பிடிச்சி என்ன சொல்லுவாரு? என்னடா ஜெயில இருந்து பாஞ்சு வந்த மாதிரி வந்திருக்கிறாரு. அத மாதிரி ஒரு பொம்பளை வந்தா, ஒரு அமைச்சரவையில் உள்ள பொம்பளை வந்தா எல்லாரும் கை குடிச்சு வெரி குட் வெரி குட், சரியா தான் உடுத்து வந்து, கட்டையா தான் உடுக்கணும், இதான் உடுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொம்பளை மறைக்கணும், ஆம்பளை அது கொஞ்சம் ஆம்பளை கரண்டைக்கு மேல உடுக்கணும். எல்லாத்தையும் தலைக்கீழ பிரட்டி இதை ஃபேஷனா காட்டினால் உங்க புள்ளையும் அதை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை மிதித்தால் இதுக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்களா? இது நடக்குதா இல்லையா? நான் இங்கே சொல்லுவது பொய்யா உண்மையா? கேட்கிறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். டாக்டரை படிப்பிச்சு அனுப்பியாச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனா அவனுக்கு என்ன, அவன் கொள்கை என்ன, எங்க கொள்கை என்ன? ஆணும் பெண்ணும் தனிச்சு நிற்க கூடாது. மூணாவது சைத்தான் வருவான். அது வருவான், எப்படி இருந்தாலும் வருவான். இது என்ன நடக்குது தெரியுமா? டாக்டர் போயிட்டு உட்கார்ந்தா டைம் கொடுக்காரு. உனக்கு பெரிய பிரச்சனைமா, டைம் எத்தனை மணி? சுபோகில் 5 மணிக்கு அந்த தட்டுக்கு வா மேல, உனக்கு அப்பதான் ட்ரீட் பண்ணலாம். கூப்பிட்டாரா? டேட்டை போட்டாச்சா? மேல கூட்டி போயாச்சு. முழு இலங்கையும் பேப்பர்ல பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. அந்த நேரங்கள் மேல கூட்டி போன டாக்டர் கற்பழிக்கிறன்னு கத்த ஆரம்பிக்கிறார். வாய அடைக்க என்ன பண்ணணும்னு தெரியாம அடைக்கிறார். என்னவோ சத்தம் கேக்குது பக்கத்துல கொரிடோல. இவனை வந்துட்டா மாட்டிட்டோமான்ட்டு களத்தனசு கொண்டு போட்டு மேல இருந்து மீர்கொழும்பு ஆஸ்பத்திரி ரோட்டுக்கு தெரியும், புத்தளம் வீதிகளை போற நேரம் அந்த ஆஸ்பத்திரி இடது பக்கமா இருக்குது. அதுல மேல் மாடிய பாருங்க. அங்க இருந்து அவர் அந்த கற்பழித்த அறையிலிருந்து வெளியே வந்து அந்த கலவால கிளிய போட்டாச்சு. கொண்டு போடல, களத்தனசி உசிர் இருக்குது. மேலால வந்து தள்ளினா கீழே உழுவுறான். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவ சாகல, அந்த பொம்பளை சாகல, கீழே உளுந்த அவசரமா அங்க அந்த சிகிச்சை இல்லைனால ராகம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்படுகிறது. ஆம்புலன்ஸ்ல அனுப்பி ராகமைக்கு கொண்டு போகிற நேரம் அல்லது கொண்டு போன பிறகு அவ செத்து போறான். வழக்கு, அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொன்றாக தேடப்பட்டு கடைசியா டாக்டர் குற்றவாளியாக காணப்பட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படிச்சு கஷ்டப்பட்டு அன்றாதபுர குக்கிராமத்தில் இருந்து வந்து இந்த இடத்துக்கு வந்தோம். அவர்கிட்ட அந்த ஒழுக்கத்தை கிடைக்காததுனால என்னாச்சு? காணாமல் போனார், இல்லாமல் போனார், ஒரு சிறை கைதியாக அவர் மாறினார். அதனால சொல்றேன், நிறைய பேர் என்ன பண்றாங்க? உத்தியோகம் நல்ல டாக்டர் சரியா வந்தா எல்லாம் சரியா? ஒழுக்கம் வரணும், நேர்மை வரணும், நியாயம் வரணும். கிழக்கு மாகாணம் மன்னார் எப்படின்னு தெரியாது. கிழக்கு மாகாணத்தில் பெரிய பிசினஸ் என்ன? ஒரு ஆள் வந்து அன்றைக்கு கவலைப்படுறார். என்ன, வெளிநாட்டில் இருந்து உழைச்சு எல்லாத்தையும் கொட்டி தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு கார் எடுத்தாங்க. கார் எடுத்து ஓட்டுற நேரம் கல்யாணம் பேச வந்தவங்க எல்லாம் சரி, நானும் ஓட்டுற காரும் வேணும், உடனே அதுவும் வேணும், அதையும் கொடுத்துட்டு மோட்டார் சைக்கிளை ஓட்டிட்டு அவன் சொல்றான், எல்லாத்தையும் கொடுத்து பிச்சைக்காரனாகி இப்ப மோட்டார் சைக்கிள் ஆக்கிட்டாங்களே, மறுபடி நான் கார் வாங்குவது எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஹலால் பிசினஸா? அட அந்த காலத்துல சொல்லுவாங்களே, வெளியே போறத எங்க உம்மா சொல்லுவாங்களா, என்ன கொண்டு வராட்டியும் பரவாயில்ல, ஒரு ரூபா கொண்டு வந்தாலும் ஹலாலா கொண்டு வந்துருங்க, எங்க புள்ள வயித்துல ஆராத்து கொண்டு போயலாது. இப்படிதான் இருக்கிறோமா? எதை என்ன செஞ்சாவது கொண்டு வாங்க,
அவன் வீடு கட்ட நாங்க கட்டணும். சுப்ஹானல்லாஹ், மாறி போய் விட்டோம், ரூட் மாறிட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக வேண்டி சொல்றேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாம் மனசுல வைங்க. படிச்சவங்க நுகைகொடையில எல்லாம் வளர்த்துட்டாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, இது அடிப்படையை சொன்னாதான் எனக்கு பின்னாடி மார்க்கத்தில் பெருமதியை சொல்லலாம். உலகத்தில் படிச்சவங்க தோத்ததை நான் சொல்றேன். என்னாச்சு, இதுவும் பத்திரிகையில வருகுது. பெரிய படிச்சவங்க, பாப்பா பெரிய தொழிலதிபர், உம்மாவும் பெரிய ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க, மகனை படிச்சு வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வீட்டு வேலைக்கு போயிடுவாங்களா, மகன் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ளே தானே, வெளியே போகாத ராஜா, வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தா நல்லா வளர்ந்துருவானே நினைப்பீங்களா? வளர்க்குறாங்க. அப்போ அவன் O level பாஸ் ஆகிறான். எப்படி பாஸ் ஆகிறான்? நல்லா பாஸ் ஆகிறான். ரொம்ப பெஸ்டா பாஸ் ஆகிற நேரம் வீட்டுக்குள்ள கம்ப்யூட்டர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சின்ன கம்ப்யூட்டர், அது பழங்காலத்து கம்ப்யூட்டர், அது ஸ்பீட் பத்தாது. பாப்பா கேட்கிறாரு, பாஸ் ஆகிட்டியம்மா, என்ன வேணும்? பாப்பா, எனக்கு நல்ல ஜாய் கம்ப்யூட்டர் வேணும். வாங்கி கொடுத்தா அட்வான்ஸ் லெவல். வீட்லேருந்து 6 மாசமாதா உமாக்கு டிஃபரெண்ட் வழங்குது. அட்வான்ஸ் லெவல் வகுப்புகளுக்கு போக முன்னாடி மகன் திடீர் இப்படி அசைகிறான், ஷிவரிங், இப்படி நடுங்கிறான். உமாவோட வளமையா வாப்பா உமா பிஸி, எல்லா நாளும் பேச இயலாது. ஞாயிற்றுக்கிழமை பேசுவாங்க, சனிக்கிழமை பேசுவாங்க, போயாத்தினங்கள்ல பேசுவாங்க. இப்ப மகன் ரூமை பூட்டினா வர்றதே இல்லை. பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் பிள்ளைகளுக்கு தானே வழக்கு. அவங்க நாங்க ஆகிராவுக்கு செய்வோம், பிள்ளைகள் அளவுக்கும் செய்வோம். அவங்க முழுக்க பிள்ளைக்கு தானே செய்வாங்க. எல்லாமே அதுக்கு தானே. என்ன நடுங்குறான், பேசுறான் இல்ல அப்படி என்றதுக்காக வேண்டி உம்மாவும் வாப்பாவும் தீர்மானிச்சு என்ன சொல்றாங்க, அட்வான்ஸ் லெவல் ஸ்கூலுக்கு போறானா வீட்டில் என்னமோ நடக்குது போல, என்னமோ தெரியல, எரிஞ்சு உழுவுறான், பையனுக்குள்ள என்னமோ நடக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா, வேலையை முடிச்சிட்டு உங்க ஸ்கூல் விட்ட உடனே ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு வருவீங்களா, ஆபீஸ்லயே பையன் இருக்கட்டும், அப்புறமேல கொண்டு வாங்க. இதுதான் சொல்யூஷன் நினைக்கிறாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் இஸ்லாத்துல பெருமதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கவே வச்சு 9 மணிக்கு கொண்டு வர, கொண்டு வந்தா மக இதை விட மோசமாயிட்டான். ஃபர்ஸ்ட்டுக்கு போகவே இயலான்ட்டான், பாப்பா ஆபீஸ் போயலான்ட்டான். இப்ப விரும்பி போறது, ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வானா பாப்பா ஆபீஸ். என்னடான்னு ஒரு கவுன்சிலர்கிட்ட கொண்டு போய் பிள்ளைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, இவன் டிவி கேம்ல வீட்டில் இருந்து டிவி கேம் விளையாடுறான். யாரும் இல்லையே இப்ப பேசுறதுக்கு, கதைக்கு யாரும் இல்லையே. நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆச்சே. நாங்க 4 பேரை பெத்து போட்டா காரி துப்போம். 4 குட்டி போடுறீங்களோ 10. இன்றைக்கு யாருக்கு கௌரவிச்சாங்க, யாரை கொண்டு போய் கௌரவிச்சாங்க இந்த நாட்டில் பாத்தீங்களா? அவ்வளவு பேரும் பத்திரிகை எடுத்து பாருங்க. 20 பிள்ளைகளை பெத்தெடுத்து உம்மாக்கு விருது கொடுத்து இந்த நாட்டில் இந்திய லங்காதி நாளை பேப்பர் இருதா, சண்டே பேப்பர்ல கௌரவிக்கிறாங்க. 20 பேரை பெத்தெடுத்தா. நாங்க பெத்தெடுத்தா குட்டி குட்டியா போட்டு வளர்க்குறீங்களா, சனத்தொகை பெருக்கிறீங்களா? ஒத்தொத்தம் புள்ள கிடைக்கிறேன்னு சனத்தொகை எண்ணியா போடுறான். 21 லட்சம் நீ பெத்தியா, 21,04,000. அட அப்படி இல்ல, அன்பு. அந்த உம்மாவை பத்தி எழுவுற நேரம் அன்பான தாய். அப்ப நாங்க கோபப்படுற ஆட்களா, வேற ஆட்களா? ஏன் இப்படி பேசுறாங்கன்னு புரியுது உங்களுக்கு? அதையெல்லாம் நாங்க வெளியே வந்து பேசணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆச்சா? வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தாங்க. வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தா ஓகேயா? ஓட தெரியாது, ஆட தெரியாது, ஒன்னும் தெரியாது, வளர்த்தாச்சு. வளர்த்தவனுக்கு என்ன ஆச்சு? டிவி கேம்ல வந்தா எடிக்ட் ஆயிடுவான், மூழ்கிடுவான். சும்மா தான் விளையாடினா பிறகு டிவி கேம்ல இருக்கிற விளையாட்டு என்ன விளையாட்டு தெரியுமா? ஷூட் பண்ற விளையாட்டு. இதுல பாப்பா ஆபீஸுக்கு போன உடனே பாப்பாட ஆபீஸ்ல பாப்பா பொஸ் தானே லேட்டா காட்டி வேலை செய்வாரு. அப்ப உள்ளவங்க எல்லாம் இவர் ஆதரிப்பாங்களே இல்லையா? ஓ பொஸ்ட மகன் தானே, உட்கார வச்சா நல்ல பவரான கம்ப்யூட்டர் விளங்குச்சா, ரொம்ப ஸ்பீடா ஓடுறது. அந்த மாதிரி இதுல உட்கார வச்சு கேம போட்டு கொடுத்தா இவர் ஷூட்டிங்ல அந்த மாதிரி என்ன நடக்குது தெரியுமா? இதுலயே மூழ்கி இருந்தா ரோட்ல போற நேரம் ஒருத்தர் ஷூட் பண்ற மாதிரி வரும், நடுங்குவான், பட்டுச்சே நடுங்குவான். யாரோட அதாவது அந்த மாதிரி ஃபீலிங்ல நிக்கிற நேரம் யாராவது பேசினால் பாஞ்சு விழுவான். நீங்க சிந்தனையில் இருக்கிறீங்க, ரொம்ப பெரிய டென்ஷன், எவனாவது உங்களோட வந்து பேசினால் கோபம் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு நடந்து மனநிலைமை பாதிக்கப்படுகிறது. ஓலவெல் பெஸ்டா பாஸ் ஆயின பிள்ளை இப்படி சொல்றதுண்டா எக்கச்சக்கமான கதைகள் சொல்லலாம், எக்கச்சக்கமா சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஒவ்வொரு மாதிரி வளர்த்து பார்க்கறாங்க, ஒவ்வொரு மாதிரி
ஒரு அதிபர் என்னை சந்திச்சு சொன்னாரு, புத்தள மாவட்டத்தில் என்ன சொன்னாரு, 4 பிள்ளைய நல்லா பெத்தெடுத்துட்டேன், கடைசி ஒத்தனை மாத்தலாம் இருக்குது, ஒன்னும் பண்ணலாம் இருக்குது. அவர் அந்த டிகிரி, இவர் இந்த டிகிரி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கையில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் வளர்த்தார்களே பிள்ளைகள், இன்றைக்கு நாம ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம், அவ்வளவு பாராட்டுகிறோம். அந்த வளர்ப்பை பற்றி திருக்குர்ஆன் சொல்லி காட்டுது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டாரா? எதுக்கு அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டாரு? அதை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம் சொல்றான், பயங்கர அறிவு. அவர் அறிவு எப்படி என்றா சூப்பர். அவருடைய போதனை எல்லாம் எடுத்து காட்டுறான். எத்தனையோ பேர் புள்ள வளர்க்கறத பத்தி பேசியிருப்பாங்க, அது ஒன்றுமே குர்ஆன்ல இல்லாம லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் புள்ள வளர்க்கறத பத்தி குர்ஆன்ல சொல்றாங்கடா. அது அவர் பேசினதை குர்ஆன் சொல்லுதுண்டா, எவ்வளவு முக்கியம்னு நினைச்சு பாருங்க. அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? மகனை கூப்பிடுறாரு, யா புனைய, என் அருமை மகனே, இவான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, இன்ன ஷிர்கல் அலுல் முன்னலீம், இணை வைப்பது என்பது மிக கொடிய, அதாவது பெரிய அநியாயம் என்றார். இப்ப இதை சொன்னா நீங்க கேட்பீங்க, இது பெரிய போதனையா? சிம்பிளா போச்சு, இன்றைக்கு போய் சொல்லுவானே, இங்க வாமா இணை வச்சிடாத, அதான் பெரிய அநியாயம், தப்பித்தவரையாவது வச்சிடாத வாப்பா, முடிஞ்சாச்சு போதனை. அதா சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 6 வசனத்தையும் நீங்கள் படிங்க, அவ்வளவு அற்புதமான வசனம். ஃபர்ஸ்ட் சொல்றேன் கேளுங்க. உளவியல் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு புள்ளைய பார்த்தணுமா இருந்தா ஃபவுண்டேஷன், அடிப்படை. இதை கட்டுறாங்களா? ஃபவுண்டேஷன், அடிப்படையை போடணும். அது ஒழுங்கா போட்டாதான் கட்டிடத்தை ஒழுங்கா கட்டலாம். இதே மாதிரி குழந்தையோட அடிப்படை என்ன தெரியுமா? சின்ன வயசுல புள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? நேர்மை, நியாயம், அநியாயம். இது நான் சொல்லல, உலகத்தில் ஒரு பொம்பளை, அவருக்கு பேர் மாரியா மொண்டசிரி. அந்த அம்மா என்ன பண்றா தெரியுமா? ஒரு புத்தகம் எழுதுறா, அப்சார்பன்ட் மைண்ட், உறிந்தெடுக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் அப்படின்னு எழுதுறா. அந்த புத்தகம் எழுதின உடனே உலகம் எங்கும் பறக்குது. எல்லாரும் படிச்சுட்டு அந்த ஆய்வை பாராட்டி ஊர்ல அந்த அம்மா சொன்னதையெல்லாம் ஊருக்குள்ள சின்ன ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்தை எடுத்துட்டு அந்த அம்மா பேரை வச்சு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா பேர் என்ன? மொண்டசிரி. அந்த அம்மா பேர் மாரியா மொண்டசிரி. அந்த பேர்ல தான் இன்னைக்கு மொண்டசிரி நடத்துறாங்களே. அவ என்ன சொன்னா தெரியுமா? அந்த புக்ல குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பாடம் என்ன தெரியுமா? ஆனா அவன இல்ல, ஏபி இல்ல, எல்லா பொருளையும் எடுத்துட்டு புள்ள ஓடும். இது ஓண்ட இல்லம்மா, அது அவங்கட குடு, பிரிச்சு கொடுத்துரு. இது நேர்மை இல்ல, எது நியாயம், இது அநியாயமோ இத சொல்லுங்க, உங்க குழந்தை ஒழுங்கவே வரமாட்டா. ஆய்வு பண்ணிட்டு அதைத்தான் கொடுத்தா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கொடுத்தா. இதுக்கு தான் அந்த அம்மாக்கு அந்த காலத்து ஒருத்தர் கண்டுபிடிச்சா அவங்க பேர் தானே வைப்பாங்க. போனை கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சவர் யாரு? பெல். அவர் பேர் என்ன? அலெக்சாண்டர் கிராம் பெல். அதனால போனுக்கு என்ன சொன்னாங்க? பெல் பெல் அப்ப சொல்லுவாங்க. இப்பதான் நீங்க மொபைல் போனா சொல்லிட்டீங்களே பெல். இன்றைக்கு எடுத்துட்டு ஹலோன்னு பேசுறீங்களே, டிக்ஷனரியில தேடி பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோண்டா என்னன்னு கேளுங்க. சும்மா நானும் பேசினா ஹலோண்டுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் ஹலோண்டுவோம். ஹலோண்டா ஏன்னு தெரியுமா? அலெக்சாண்டர் கிராம் பெல் எடுத்து கண்டுபிடிச்ச உடனே முதலாக ஒரு பொம்பளையோட பேசினார், பொண்டாட்டியில் மத்தது. அவ பேர் ஹலோ மார்கரெட்டா. அந்த பொம்பளை பேர் என்ன? ஹலோ மார்கரெட்டா. அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வாசகம் ஹலோ ஆச்சா? ஹலோ. இன்னைக்கு அந்த பொம்பளை பேர் தான் சொல்றோம். இதே மாதிரி மொண்டசிரி என்று பேரை வச்சாச்சு. வச்சு அந்த அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களா? நியாயம் அநியாயம் டீப்பா ஆய்வு பண்றா. அந்த ஆய்வை பண்ணிட்டு சொல்றா, குழந்தைக்கு இதை டியூன் பண்ணி விட்டா சூப்பர் புள்ள உண்டாகுது. அவ கண்டுபிடிக்கிறா. அப்படி நிறைய ஆய்வுகள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அம்மா அந்த காலத்தில் எழுதுறா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட் என்ன போதனை செய்றார் தெரியுமா? குர்ஆனை எடுத்து ஷிர்க பத்தி உள்ள வசனம்லாம் எடுங்க. எப்படி வரும் தெரியுமா? வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தடையாக்கிடுவான். சரி, கரெக்ட். அடுத்தது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் அதாவது ஒருபோதும் இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான், மற்ற பாவங்களை எல்லாம் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். இப்படிதான் வசனம் ஓடும். இந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்க, எப்படி வரும் தெரியுமா? மகனே, யா புனையே, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. ஏன் இணை வைக்க கூடாது தெரியுமா? சொர்க்கத்துக்கு போயிடாது.
அப்படி சொன்னாரா? அதானே வரணும். சொர்க்கத்துக்கு போவே இல்ல ராஜா. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? இன்ன ஷிர்கல் லலுன் அலீம், இணை என்பது மிக கொடிய அநியாயம். புரியுது உங்களுக்கு? இந்த ஒரு வசனம் தான் சொன்னேன். பின்னாடி வசனத்துல எல்லாம் நீங்க கண்டுபிடிப்பீங்க. இதுக்கு சைக்காலஜில சொல்லுவாங்க ரீசன் ரியலைஸ். எதையாவது பிள்ளைக்கு சொன்னா சும்மா சொல்லவே கூடாது, காரணத்தை சொல்லி தான் சொல்லணும். புரியுங்களா? புள்ள ஐஸ்கிரீம் கேக்குது, பீச்சுக்கு கூட்டி போயிட்டீங்க, எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, உங்க பிள்ளைக்கு சளி, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கட்டி என்ன சொல்லணும்? இல்ல பொறவை பார்ப்போம் அப்படி சொல்லக்கூடாது. ராஜா, உம்மாக்கு ஆசை, உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தர, அந்த உமா வாங்கி கொடுத்துருக்கிறாங்க, அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு நான் வாங்கி தந்தா மூக்கால ஓடும் ராஜா, அப்ப உமாக்கு கண்ணால ஓடும், நான் நிறைய கவலைப்படுவேன் ராஜா, வாங்கி தரட்டுமா? எல்லாத்தையும் சென்டிமெண்ட்டை வச்சுட்டு கொஸ்டனை கேட்கணும், வாங்கி தரணுமா? குழந்தை உங்க மேல வச்ச பாசம் அந்த கண்ணோட கண் பேசும், வேணான்னு சொல்லும். இதுக்கு தான் சொல்றது காரணம், ரீசன் ரியலைஸ். காரணத்தை சொன்னால் குழந்தை ஏற்றுக்கொள்ளும், காரணம் சொல்லிதான் குழந்தைக்கு புரிய வைக்கணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கஷ்டத்தை சொல்லி காட்டணும், வளர்ப்பை சொல்லி காட்டணும், பட்ட துயரத்தை சொல்லி காட்டணும். அதுதான் தாய் தகப்பன் அன்பை உண்டாக்கும். எப்படி நின்ற தெரியுமா? கட்டில்ல உன்னை பெத்தெடுக்க இப்படி வளைஞ்சேன், தூக்கமே இல்ல ராஜா, இப்படி பிறந்தேன், வலிக்கும், நீ இருக்கிறனால வயிற அசைக்காம அதை நோவிக்காம நான் அங்கால இங்கால பிறண்டு அப்படித்தாயா உன்னை பெத்தெடுத்த, அப்படித்தான் ராஜா உன்னை எடுத்து. அந்த மாதிரி கஷ்டமாக இருந்தது சொல்லி கொடுக்கணும், புரிய வைக்கணும், யாரு உம்மா யாரு வாப்பாண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரீசன் ரியலைஸ். காரணத்தை சொன்னால் குழந்தை புரிஞ்சு கொள்ளும். இவர் என்ன சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்? முதல்ல நியாய அநியாயத்தை சொல்லிட்டு, கொலை செய்யறது நியாயம் இல்ல அநியாயம், களவெடுக்கிறது அநியாயம், அந்த மாதிரி மானபங்கப்படுத்துறது அநியாயம். எல்லாத்தையும் விட பெரிய அநியாயம் தெரியுமா? அல்லாஹ் கொண்டு வந்து வைக்கிறப்பார், அல்லாஹ் மாதிரி இதுதான் பெரிய அநியாயம். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைய கூப்பிட்டு இணை வைப்பதை பத்தி சொல்லி கொடுக்கிறதா இருந்தா அவர் எதை சொல்லி கொடுக்கிறீர்கள்? ஃபர்ஸ்ட்டுக்கு புள்ள பி சொல்லுது, ஏ சொன்னா தானே பி சொல்லும், ஏக்கு பிறகு தானே பி வரும். என்ன சொல்லணும்? இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் உலகத்தை படைச்சான், அவன் தான் அல்லாஹ், அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சொல்லிட்டு அவனுக்கு நிகரா வச்சா அதுதான் பெரிய அநியாயம். எல்லா அநியாயத்தையும் பட்டியல் போடுறதுக்கு முன்னாடி இதை சொல்லணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நான் கேட்கிறேன், இங்க உள்ள பெற்றார்களே, புள்ளைய உட்கார வச்சு எத்தனை பேர் அல்லாஹ்வை பத்தி சொல்லி கொடுத்தீங்க? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. வீட்டில் உட்கார வச்சு மதரசாக்கு அனுப்பி குர்ஆன் மசால ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி எல்லாம் அரபில சொல்லியாச்சா? நல்ல ஆமன்து பில்லா பாடமா ராஜா, முஸ்லிம் வா, அவ்வளவுதான். ஆமன்து பில்லா அரபில சொல்லுங்க, நெஜத்தை சொல்லுங்க, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுங்க. உட்கார வச்சு பிள்ளைக்கு அல்லாஹ் படைச்ச வானத்தை பாத்தீங்களா, ஒட்டகத்தை பாத்தீங்களான்னு கேட்கிறான்ல. நாங்க எளியவாவது பார்க்கணும், ஒட்டகம் இல்லாட்டி பூனையாவது பார்க்கணும், காட்டி கொடுக்கணும் பிள்ளைக்கு. ராஜா, அல்லாஹ் படைச்சதை பார்த்தியா, சொல்லி கொடுத்தீங்களா? அதிகமான முஸ்லிம் இளைஞர்கள், நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், நாஸ்திகர்களாக இருக்கிறார்கள். உண்மை. பேர் அப்துல் ரஹ்மான், பேர் அப்துல் ரஹ்மான், பேர் அப்துல் ரஹீம், இப்ராஹிம், அதிகமானவர்கள் நாஸ்திகர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை பத்தி நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாம பாப்பா உம்மா அதோட முஸ்லிம். அதனால சுருக்கமாக இந்த நேரத்தில் இறைவனை பத்தி உங்களுக்கு சொல்றேன், பதிய வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் போய் உங்க சந்ததிக்காவது சொல்லுங்க. முதல் கேள்வி, விஞ்ஞான புத்தகத்தில் திட்டமிட்டு ஒரு துரோகத்தை பண்ணினான். என்ன துரோகம் பண்ணான் தெரியுமா? விஞ்ஞானிகளுக்கு எல்லாம் ஒன்று தெரியும். நீங்க விஞ்ஞான புக் எடுங்க, பெறட்டுங்க, உங்க பிள்ளையோட உட்கார வச்சு முஸ்லிம் சமுதாயத்தை காப்பாற்றணும். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு பெற்றார் என்ன பண்ணணும்? துரோகங்களை காட்டினாதான் வைராக்கியம் உண்டாகும். என்ன செஞ்சார்கள், எப்படி இதை பண்ணினார்கள், இந்த அநியாயத்துக்கு எதிராக நிக்கணும் என்று வரும். என்ன பண்ணான் தெரியுமா? விஞ்ஞான புத்தகத்தை எடுத்து பார்த்தா முதல்ல டிவி பாடம் வரும். டிவியில் ஐசி வராது, டிரான்சிஸ்டர் வராது, மதர்போர்ட் வராது, விஹெச்எஃப் வராது, யூஹெச்எஃப் வராது. என்ன வரும் தெரியுமா? டிவியை கண்டுபிடித்தது யாருன்னு வரும். யாரு கண்டுபிடிச்சா அதை தான் பேசுவாங்க. அதாவது ஜோன் லோகி பேடுவாங்க. ரேடியோ, ரேடியோல ஆர்எஃப்ஐசி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் வராது. கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? மார்க்கோனி கண்டுபிடிச்சான்னு வாங்க. அப்படியா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவனை பத்தி ஃபர்ஸ்ட் பாடம். நான் சொல்வது உண்மையா பொய்யா?
நீங்க சின்னத்துல படிச்சீங்க தானே? பாட புத்தகத்தை எடுத்த உடனே உங்களுக்கு ஐசி சொல்லி தந்தாங்களா, மாக்கோணி சொல்லி தந்தாங்களா? எனக்குன்னா மாக்கோணி தான் சொல்லி தந்தாங்க, லோகி பேட் தான் சொல்லி தந்தாங்க. இன்னும் மறக்கலாதா? விளங்குதா? உட்கார வச்சு பாடம் நடத்துவார்கள். இதை இவர் தான் கண்டுபிடித்தார், அதை இவர் தான் மாறி கியூரி இதை கண்டுபிடித்தார், புத்தகத்துல போட்டு சொன்னார்களே. எங்கேயாவது வந்துச்சா? கண்ணை கண்டுபிடித்தது இவரு, மூக்க கண்டுபிடிச்சது இவரு. அடைவோம் விஞ்ஞான சிலபஸ் படி என்ன வரணும் தெரியுமா? போனை கண்டுபிடிச்சது இவருன்னு வந்துருவேன். விண்டோஸை கண்டுபிடிச்சது யாரு? விண்டோஸை பத்தி புறவு படிப்போம், பில் கேட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் படி. பில் கேட்ஸ் என்ன கண்டுபிடிச்சான்? கண்டுபிடிச்சவனை போட்டு தான் மத்தெல்லாம். அப்ப என்ன கண்டுபிடிச்சது யாரு? இந்த கேள்வி வராதா? வராதா? உங்களை கண்டுபிடிச்சது யாரு? பேச்ச மாத்தி குரங்கு குரங்கு குரங்கு. என்னடா குரங்கு? அதை கண்டுபிடிச்சால என்ன கண்டுபிடிச்ச குரங்கா? யாரு? அது அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சார்ல்ஸ் டார்வின் சொன்னானா? அது கூட வாதம் தான், நிறுவல்ல. குரங்குலேருந்து மனுஷன் வந்தாண்டு அது கூட என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது இவரண்டா. நீ என்ன பண்ண? எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பவர் கண்டுபிடிச்சன்னு சொல்லணும். இல்ல குரங்குலேருந்து மனுஷன் வந்தா கண்டுபிடிச்சது கேட்டா குரங்குலேருந்து வந்தா குரங்குலேருந்து வந்துச்சு. அதை கண்டுபிடிச்சது யாரு? கடைசி பதில் என்ன தெரியுமா? நேச்சர். சிங்களத்துல சொன்னா சபாவ தர்மயா. என்ன அர்த்தம்? இயற்கை. சும்மா இயற்கையில வந்தது எல்லாம். இயற்கையை கண்டுபிடிச்சது யார்? அப்ப அது அப்படித்தான். அது அப்படித்தானா? அப்படி கூமுட்ட மாதிரி தலையாட்டிட்டு போகணுமா? நான் போய் ஹோட்டல் உட்கார்றேன், ராத்திரி சாப்பாடுக்கு ஃப்ரைட் ரைஸ் வருகுது, ஃபுல்லா மறைச்சு ஹோட்டலுக்குள்ள ஒருத்தன் சாப்பாடு எடுத்து செஞ்சுட்டு வராங்க. நான் சாப்பிட்டு சொல்றேன், ஓஹோ இது சும்மா உருவாச்சு, இயற்கை. ஏன் இயற்கை? கண்டுபிடிச்சத நான் பார்க்கவே இல்லையே, காணவே இல்லையே. இயற்கைன்னு சொன்னா என்ன பார்த்து காரி துப்ப மாட்டான். விஞ்ஞானம் என்றா என்ன? அது எப்படிப்பட்ட ஒரு பாடம்? அந்த பாடத்துல கொண்டு வந்து வேணுமென்றே சொருவி இருக்கிறான். ஒத்த இறைவனை பத்தி மூச்சை விடக்கூடாது, மூச்சை வரக்கூடாது. உன படைச்சவன் ஒத்தேண்டு இருக்கிறான்னு வச்சா உலகத்துல தில்லு முள்ளு இல்லாம போயிரும். இருக்குதா? ஏமாத்தம், தில்லு முள்ளு, அநியாயம் எல்லாம் நடத்தணுமா? இறைவனை மற. அதனாலதான் மறை என்று வைத்தார்கள் பேர. வேத புத்தகத்துக்கு பேர் மறை. நல்லா மறத்திரு. தமிழ் தெலங்காத மொழியில ஓம் ரீம் கட்டு கட்டு என்ன பழையாவது சொல்லு, விளங்குற மாதிரி சொல்லிடாதே. சொல்லிச்சுன்னா மெட்டர் வந்துடும். அப்படிதான் விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மறைத்து வைத்தார்கள். இறை கோட்பாடை சொல்லி கொடுத்தீங்களா? வீட்டுல ஃபேன் சுத்துது, ஃபேனை பார்த்து நான் என்ன நினைக்கணும்? ஓஹோ, இந்த ஃபேனை பார்த்து நான் நினைக்கிறேன், ஃபேனை கண்டவரை நான் காணல, நான் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அதுக்காக வேண்டி நான் சொன்னா இதை ஒருவர் கண்டுபிடிக்கவில்லைண்டா நான் முட்டாளா இல்லையா? உங்க புள்ளைய உட்கார வச்சு இந்த கொஸ்டினை கேட்டீங்களா? இதை கண்டுபிடிச்சது யாரு? இப்ராஹிம் நபி கேட்டாரு, இப்ராஹிம் நபி வாதிட்டாரு, பிரச்சாரம் பண்ணினாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை பார்த்து முட்டாளாம். எங்களுக்கு என்ன பேர்? அல்லாஹ் அல்லான்றீங்களே, அல்லாஹ் தக்காது கண்டிங்களா? அல்லாஹ் கண்டிங்களா? கோகுலங்க அல்லாஹ் மிதன பிரச்சனை கேட்கலா தீனோ எங்கப்பா உங்க அல்லாஹ் அடிச்சு கொள்றான். உங்கள் சாவுறானே, அல்லாஹ் வரமாட்டாரா? சமாதானப்படுத்த மாட்டாரா? உங்க அல்லாஹ் ரத்தத்தை தான் வடிக்க ஆசைப்படுவாரா? கேட்கிற நேரம் வீரமா உங்க புள்ள முன்னாடி வந்து அதுக்கு பதில் சொல்லணுமா? கூத்தாடி சைத்தான் ரஜினிகாந்த் மாதிரி ஆடணுமா? இவர் என்னண்டா ஒரு தடவை சொன்னா 100 தடவை. அவன் அல்லாஹ் பத்தி கேட்கிறான், இவர் என்ன நான் சொன்னால் 100 தடவைன்றான். அட பாவிகளா! அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்களா? சஹாபாக்களுடைய பிள்ளைகள் இப்படியா இருந்துச்சு. உங்க பிள்ளைக்கு நடத்துங்க பாடத்தை, உங்க பொண்டாட்டிக்கு நடத்துங்க. ஏன் தெரியுமா? இந்தியாவுடைய நாடகங்கள் உங்க வீட்டுக்கு நல்ல கருப்பொருளை தான் எடுத்து வந்ததா நினைச்சீங்க. நீங்க நலவுதானே நினைச்சீங்க. அவங்க கலாச்சாரத்தையும் சேர்த்து தான் தருவார்கள், அவங்க கொள்கையை சேர்த்து தான் தருவார்கள். இஸ்லாம் அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். இந்த ஆண்களை நிர்வகிக்கிறவங்க பெண்களா மாறியாச்சு. சமத்துவம் எல்லாம் சேர்ந்து முடிச்சாச்சு. எல்லாமே உங்க வீட்டுக்குள்ள வருகுது. முதல்ல சிலைய வச்சு 6 மணிக்கு டிவியில போகும், ஆஃப் பண்ணிடுவாங்க, போட்டுறாத குருவான போது அவ்வளவு இது பண்ணுவோம். இன்றைக்கு சிலைய வச்சு தாலி கட்டுவோம், பிரம்மண பிரியாய நமக்கு அதில் தாலி கட்டுவோம் மாங்கல்யம் சொல்லிட்டு 50 பேர் பார்க்குறாங்க கோயில். அட சிலைய கண்டா எங்களுக்குள்ள என்ன வரணும்? இறைவனுக்கு என்ன வச்சிருக்கிறான்? இந்த துரோகத்தை பார்க்கலாமா? இதை பார்க்கலாமா? நெருப்புல விழுவுற மாதிரி நிக்கணும். எல்லாருக்கும் சர்வசாதாரணமாச்சே. தாலி கட்டுறதை பார்க்கிறார்களே,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுக்குள்ள சொல்லி கொடுங்க இறை நம்பிக்கை. எப்படி சொல்லி கொடுக்கணும் தெரியுமா? ஃபேனை காட்டுங்க, காட்டுங்க, எல்லாத்தையும் காட்டுங்க. இதை ஒருத்தன் கண்டுபிடிச்சானே இல்லையா? கண்டுபிடிச்சான். நீ கண்டியா இல்லையா? காணல. எப்படி நம்பின? இந்த ஃபேன் சுத்துதே, இதை போட்டா எனக்கு செய்ய இயலாது. என்னை விட பயங்கரமான ஒரு அறிவாளி இந்த பிளெண்டரை போட்டு அரைச்செடுக்குது, வீடியோ பதிவாக்குது, ஃபேஸ்புக்ல போடுறார்களே, இந்த மைக் எடுத்து அவ்வளவு சவுண்டை பரப்புது. இவரை கண்டுபிடிச்சவரை நான் காணல. கண்டுபிடிச்சவன் புத்திசாலிதான். ஏத்துக்கொள்வானா? என்னை படைச்சவனை நான் காணல, உங்களை படைச்சவனை காணல. ஒண்ட கண்ட என்ன தெரியுமா? இதுவே இந்த பல்ல அரைச்சு உள்ளுக்குள்ள போட்டா அம்புட்டு உடம்புல சேரல, ரெண்டா பிரிக்குது. உடம்புக்குள்ள ஒன்று சேருது, ஒன்று கழிவா போகுது. கிட்னி அந்த வேலையை பண்ணுது. கிட்னி பண்ணுதா, எடுத்து பிரிச்சு தண்ணி வேற கட்டியா பிரிச்சு காத்து பிரிச்சு செய்யுது. எனக்கு தெரியலையே எப்படி பண்ணுது, நான் செய்யலையே, அது எப்படிப்பா பண்ணுது? யோசிங்களா? கண் கலங்கு உங்களுக்கு. கொண்டு போங்க உங்க பிள்ளைய மகரகமா ஆஸ்பத்திரிக்கு, கொண்டு போய் காட்டுங்க. கேன்சர் கொண்டு போங்க ஆஸ்பத்திரிக்கு, சின்ன வயசுல கொண்டு போங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் கொண்டு போங்க. கிட்னி ஃபெயிலியர். ஒரு ஆள் வர்றார், அவர் அன்றைக்கு சொன்னார், எனக்கு அல்லாஹ்வை விட்டு ஒரு நிமிஷம் பிரிய முடியாதுன்றார். அல்லாஹ் செஞ்ச அருளை என் பொண்டாட்டியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தான் கண்டண்டார். டாக்டர் என்ன பண்ணான்? டயாலிசிஸ் பண்றான். எங்க பொண்டாட்டி கிட்னி போச்சு. டயாலிசிஸ் என்ன தெரியுதா? இந்த சிறுநீர் போகணும். எங்களுக்கெல்லாம் சிறுநீர் வந்தா மெசேஜ் வந்துடும். அந்த வருத்தம் வரப்போக்கிலே டாய்லெட்டுக்கு போயிடும். சிறுநீர் கழிக்கணுமா இல்லையா? கிட்னி போச்சுன்னு வைங்க, கழிக்க இயலாது. கழிக்கிறதுக்கு மெஷின் வச்சிருக்கிறான். அந்த மெஷின்ல சிறுநீர் கழிக்கிறதுனா எவ்வளவு போகும் தெரியுமா? அப்ராக்சிமேட்லி 100,000. ஒரு மாசத்துக்கு 1,00,000 பேர் டயாலிசிஸ் பண்ண. பிரைவேட்ல டயாலிசிஸ் பண்றேன்டா, ஒரு மாசத்துக்கு 1,00,000 போகும். டயாலிசிஸ் பண்ணி ஒரு மனுஷனை காப்பாத்த இயலுமா? கிட்னி போச்சுன்னு வைங்க, டாக்டர் சொல்லுவாரு, அவர் என்ன ஓ பாசிட்டிவா என்ன கிட்னி வெரைட்டியை சொல்லி அவசரமா கொண்டு வா. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். கிட்னியை கலட்டி அந்த கிட்னியை கொண்டு வந்து சேர்க்கணும், கிட்னியை வளர்க்கணும், இந்த ஆபரேஷன் பண்ணணும். அவர் சொன்னாரு, நான் தேடினேன், மாங்காண்டா பிச்சு போட்டிருப்பேன். என் பொண்டாட்டிக்கு கிட்னி தேடி அலைஞ்சேன். என் தலைவிரி கோலத்தில் எவ்வளவு கஷ்டம்னு அன்றைக்கு புரிஞ்சேன். ஏன் எனக்குள்ளே ஒரு கிட்னி இருந்துச்சு, என்றைக்கு நான் யோசிச்சது இல்லை. ஒரு கிட்னியை தேடி என் சொத்தே தாரண்டேன். என் பிள்ளைகள் அழுகுது உம்மா உம்மாண்டு. நான் எங்கால ஒரு உம்மா கொடுக்கிறது? என் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் என்னால் ஒன்றுமே ஓடல. நான் என்ன சேர்த்த சொத்துக்கள் எதையும் கொடுக்கலப்பா. என் பொண்டாட்டிக்கு ஒரு கிட்னி வேணும் என்று அலைஞ்சேன். நான் தேடி தேடி திரிஞ்சேன். எல்லாத்தையும் முடிச்சு போட்டு ஒரு கிட்னியை கொண்டு வந்து டாக்டர் கையில, அந்த கிட்னி உள்ளவனை கிட்னியை கையில கொண்டாந்து கொடுக்கறது இல்ல. இவன் சம்மதிச்சுட்டாரு இத்தனை லட்சத்துக்கு. நீங்க கேட்ட எந்த கிட்னியும் கழட்ட இயலாது. அவங்க பாசிட்டிவ் கொண்டாடணும், என்ன வெரைட்டின்னு பார்த்து கொண்டாடணும். கொண்டு வந்து கொடுத்த என்ன டாக்டர் சொன்னார் தெரியுமா? நான் அசந்து போயிட்டேன். 50-50 என்றாரு. என்ன 50-50 என்றா? 50-50 என்றாரு. 50-50 என்ன அர்த்தம் தெரியுமா? ஆபரேஷன்ல 50 சக்சஸ் ஆகும், 50 தோத்துரும். உன் கடவுள்கிட்ட கேளுப்பாண்டார், உன் இறைவன்கிட்ட கேளு. சுப்ஹானல்லாஹ். நான் அசந்து போய் நின்றேன். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் ஆபரேஷன் சக்சஸ் ஆயிட்டு. நான் அப்பதான் நினைச்சேன், இது எல்லாம் இயங்குதே, ஒரு நிமிஷம் அல்லாஹ் விட்டு என்னை பிரிய இயலுமா, எனக்கு பிரிய இயலுமான்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சும்மா இயங்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஹார்ட் நின்ற ஹார்ட் அட்டாக்ல மன்னார்ல எத்தனை பேர் மௌத்தா போயிருப்பாங்க? யார் இயக்கிறது? நீங்க இயக்குறீங்களா? வேற யாராவது இருக்கிறாங்களா? ட்ரம்ப் இயக்குறானா? எவன் இயக்குறது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. நாங்க மூச்சு எடுக்கிறோம், மூச்சு விடுறோம், ஆக்சிஜனை எடுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு விடுறோம். உள்ளக்கு எடுக்கிறோமே, எடுக்கிறது உண்டு, விடுறது உண்டு. அந்த விட்டதை எடுத்தா செத்து போயிருவோம். CO2 கார்பன் டை ஆக்சைடு. அதுல ஒன்றை கலட்டினா கார்பன் மோனாக்சைடு. மோனாக்சைடுனா நஞ்சு. இந்த ஓலை ஒன்றை கழட்டினா நஞ்சு வெளியே போது பாருங்க. அதுக்குள்ள ஒன்றை கழட்டி உள்ள போச்சுன்னு வைங்க, செத்து போயிடும். எடுக்கிறது O, வெளியே விடுறது CO2. நல்லா புரியுங்க. ஒன்றை எடுத்து ஒன்றை வெளியாக்குறோமே, விஞ்ஞானி இன்றைக்கு கண்டுபிடிச்சதுனால சொல்றோம், ஒன்றை எடுக்கிறோம், ஒன்றை விடுறோம்.
அந்த காலத்துல உள்ளவன் என்னமோ எடுக்கிற என்னமோ விடுறோம்னா, இந்த மூச்சு எடுக்கிறமே உள்ளுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு போகலையே, நுரையீரல் எல்லாத்தையும் எடுத்து அழகா ஆக்சிஜனை எடுத்து அனுப்புது. தண்ணி சாப்பாடு இல்லாம இருப்பீங்க, தண்ணி இல்லாம மணித்தியாலம் கணக்கு இருப்பீங்க, மூச்சு இல்லாம எப்படி இருப்பீங்க? மூச்சு அடைச்சா அட்டாளச்சேனையில் ஒரு புள்ள கடைக்கு போறாங்க, சின்ன பையன் போற நேரம் பல்கலைக்கழகத்தில் ஒருவர் அவருடைய வண்டி நிக்குது. பையன் என்ன பண்ணிட்டான், வண்டிக்குள்ள ஏறிட்டான். தெரியல பிள்ளைக்கு. ஏறினவன் காலையில் போனவன் உம்மா மகள் தேடுறாங்க புள்ளைய, எங்கண்டு முழு ஊருக்கும் தேடியாச்சு, ஈவினிங் வரைக்கும் தேடி புள்ளை இல்ல. என்னாச்சு, வண்டிக்குள்ள ஒரு புள்ள. இவர் பல்கலைக்கழகத்து விரிவுரையாளர், வண்டிக்கு வாராரு ஈவினிங்ல. வந்த ஊர் முழுக்க எல்லாரும் தேடுறாங்க, புள்ளைய காணலேண்டு. வண்டியை திறந்து பார்த்தா ஒரு புள்ள மூர்ச்சி விட்டு விளைஞ்சிருக்குது. எடுத்து பார்த்தா மவுத்து. என்னப்பான்னு பார்த்தா வண்டிக்குள்ள போன புள்ள என்னென்னமோ ஆசையில நெசுக்கி பார்த்திருக்குது. வண்டி லொக்காயிட்டு துறக்க தெரியல, யாருமே இல்ல, பாலடைஞ்சு போன ரோட்டு, புள்ள மவுத்தா போச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை நான் சொல்றேன், பெரிய வருட காலத்துக்கு முன்னாடி இல்ல. என்னண்டா, அல்லாஹ்வுடைய படைப்படி இந்த மூச்சு எடுத்து விடுறமே, கொஞ்சம் கொண்டு போய் நிப்பாட்டி விட்டான்னு வைங்க, முடிஞ்சு போகுமே. இந்த மூச்சு எடுத்ததுக்கு சுப்ஹானல்லாஹ் சொன்னா, விட்டதுக்கு என்ன செய்யறது? எடுக்கிறதுக்கு சுப்ஹானல்லாஹ், விடுறதுக்கு என்ன செய்யறது? இதுக்குத்தானே தலையை கொண்டு போய் நெத்தியை கொண்டு போய் சஜதால வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினீங்களா? சொல்லி கொடுத்தீங்களா? எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறான் சொல்லி கொடுத்தீங்களா? இது ஒருவன் கையில இருக்குது. அமெரிக்கா ஆட்டம் போடுது, என்னென்னமோ பண்ணுது, பெரிய பெரிய பேச்சு பேசுது. லரி புயல் வந்துச்சு, எந்த நீதிமன்றத்தில் போய் சொல்லுச்சு? அமெரிக்கா உள்ள வாகனம் எல்லாம் அடிபட்டு போகுது, மனிதர்கள் ஆட்டம் காண்றாங்க. என்னாச்சு? சப் சுப் பண்ணிக்கணும், எங்க கையில இல்லையப்பா. அங்க மேல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சிறப்பா சொல்லி காட்டுறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எல்லோருடைய ஆள் மனதிலும் எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்று. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். உங்க பிள்ளைக்கு நான் சொன்னேன், 6 வசனத்துல ஒன்றை தான் இந்த நேரம் இடம் கொடுக்குது. திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய போதனையை. உங்க குழந்தைக்கு அந்த போதனை பெரும் பாடமாக அமையும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்க வாழ்ற இந்த வாழ்க்கை, பெற்றோர்கள் ரொம்ப கவனஈனமாக இருக்கிறோம். ஏனென்றா துனியா என்னையும் உங்களையும் பிடித்து கொண்டிருக்கிறது. ஆகிராவை மறந்து விட்டோம். துனியா என்னையும் உங்களையும் வேகமாக துனியாவுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி சொல்லி எங்களை பிடித்து கொண்டிருக்கிறது. ஆகிரா எங்கேயோ இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். ஆகிராவை நோக்கிய பயணம் ஒவ்வொரு குடும்பமும். இந்த சபையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தான். நாம் எல்லாம் ஆகிராவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற அடியார்களாக மாற வேண்டும் என்ற பிரார்த்தனையிலே இங்கே அமர்ந்திருக்கிறோம், இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் இன்றையிலிருந்து ஒரு முடிவெடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு குடும்பமும் ஆகிராவுக்கான குடும்பமாக மாற்றப்பட வேண்டும் என்ற முடிவு எடுங்க. ஏனென்றால் ஆகிரா தூர தள்ளப்பட்டு துனியா 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 என்று காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் துனியாவோட உறவு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையான நிஜமான வாழ்க்கை நீங்கள் பரட்டி பார்த்தால் பாலைவனத்து மண்ணில் அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த உலகத்தில் பெரிய பெரிய மன்னர்கள் வாழுகிற நேரம் சின்ன ஒரு வீடு, 7 மண்டால் ஒருவரை காட்டுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை கடைசி பகுதியில் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ பெரியவர்கள் வாழ்ந்து முடித்தார்கள். கடைசி மூச்சை விடுவதற்காக வேண்டி மனைவியுடைய மடியை தேடி ஒரு பெரியவரை காட்டுங்கள் பார்ப்போம். 18 வயது இளம் வயது பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய மடியை தேடுறார்கள் ரசூலுல்லாஹ். எதுக்கு தெரியுமா? கடைசி மூச்சை விட. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டால் 18 வயது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு மறு திருமணம் முடிக்க முடியாது. யார் ரசூலுல்லாஹ்வுக்கு வாக்களிக்கப்பட்டார்களோ அவர்கள் இந்த உம்மத்துக்கு தாய்மார்கள். இன்னொருவருக்கு திருமணம் முடிக்க முடியாது. வேதனை ரசூலுல்லாஹ்வுக்கு வருகிற நேரம் வியாழக்கிழமை அன்று வேதனை ஆரம்பிக்கப்படுகிறது. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையால் ஆழ்த்தப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திங்கட்கிழமை அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மடியில் இருந்தார்கள். வேதனையோடு தலை கணக்கிற நேரத்தில், தலை பாரமாக இருக்கக்கூடிய நேரத்தில், வேதனையோடு இருக்கிற நேரத்தில் யாரும் அந்த நேரம் மனைவியோ வேறு ஒருவரையோ பார்க்க மாட்டார்கள்.
மனைவியுடைய மடியிலே ஆயிஷா ரலியல்லாஹு வர்ணிக்கிறார்கள், என்னுடைய களத்து, என்னுடைய இந்த பகுதி நெஞ்சு பகுதியிலே ரசூலுல்லாஹ்வுடைய தலை இருந்தது. அவர் என் மடியிலே. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், உலக மனிதர்கள் எல்லாம் உட்கார வைத்து பாருங்கள், உளவியல் பேசியிருப்பார்கள், குடும்பத்தை பேசியிருப்பார்கள், பிள்ளைகளை பேசியிருப்பார்கள், எத்தனையோ பேசியிருப்பார்கள். மனைவி மடியை தேடி போய் கடைசி நேரத்தில் அவர் மடியிலிருந்து இறுதி மூச்சு போக வேண்டும் என்று நினைத்த மனிதர்கள், வாழ்ந்த மனிதர்களை நீங்கள் பார்க்கலாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது வாழ்க்கை, எது குடும்பம்? அற்புதமான ஒரு குடும்பம். ரசூலுல்லாஹ்வுடைய மூச்சு மெல்ல மெல்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு பேச முடியாத வேலை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அவர்கள் நன்றாக புரிந்திருந்தார்கள். ஒரு சகோதரர் வந்து கொண்டிருக்கிறார். யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மஹரம். மஹரமானவர்களுக்கு மட்டுமே வாசல் திறக்கப்பட்டிருந்தது. அப்துர் ரஹ்மான் அவருக்கு நன்றாக தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு எது விருப்பம் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அவர் கையில் உள்ள மிஸ்வாக் உங்களுக்கு வேணுமா? ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், எப்பொழுதும் ரசூலுல்லாஹ் பாங்கு சொன்னால் மிஸ்வாக் பண்ணி கொண்டு போவார்கள், தொழுது கொண்டு வருவார்கள், மிஸ்வாக் பண்ணி கொண்டு வருவார்கள். ரசூலுல்லாஹ் விருப்பம் கேட்டார்கள், வேணுமா? பேசுவதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்து விட்டு சொன்னார்கள், ஆயிஷா நாயை பார்த்து சைக்கினை பண்ணினார்கள், இஷாரா பண்ணினார்கள், வேணுமென்று ஆட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அதை எடுத்தேன், என் எச்சினால் நான் நலைத்தேன். அதை எடுத்து துப்புரவு பண்ணி என் எச்சினால் நலைத்தேன், என் கணவர் வாயிலை நுழைத்தேன், அவருடைய வாயிலை கடைசியாக என்னுடைய எச்சில் தான் சேர்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்தில் ஒரு பாத்திரம் வைத்திருந்தார். அந்த பாத்திரத்தில் தண்ணீர் இருந்தது. அவருடைய முகம் கடுமையான ஒரு சூட்டில் இருந்தது. அவர் பாத்திரத்தில் கையை விட்டு முகத்தை மெல்ல மெல்ல தடாவினார். மெல்ல மெல்ல ரசூலுல்லாஹ் என்னமோ சொன்னார், எனக்கு புரியவில்லை. அவர் வாசகம் தெளிவாக இல்லை. நான் காதை கொண்டு போய் கேட்டேன், அல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொன்னார். 3 முறைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று விரலை உயர்த்தினார்கள். அந்த விரல் வானத்தை நோக்கி இருந்தது. என்னுடைய நெஞ்சிலே அவருடைய தலை கணக்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் விரலை உயர்த்தினார்கள். அவரால் பேச முடியாமல் இருந்தது. நான் காதை கொண்டு போய் கேட்டேன், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விடியா அல்லாஹ், உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விடியா அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய மடியை விட்டும் ரசூலுல்லாஹ் போக முடிவு செய்து விட்டார் என்று நான் உணர்ந்து கொண்டேன். உயர்வான தோழர் என்று அங்கு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை கேட்கிறார்கள். என் மடி காலியாக போகிறது, என் கணவனை சுமந்த மடி காலியாக போகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை விட்டு போக போகிறார். திடீரென்று ரசூலுல்லாஹ்வுடைய விரல் கீழே விழுந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இந்த வரலாறை சொல்லி முடிக்கிறேன் தெரியுமா? உங்கள் பிள்ளைக்கு, உங்களுக்கு இதே மௌத்து வர வேண்டுமாக இருந்தால், குடும்பம் என்றால் நிஜமான குடும்பம் இது, வாழ்க்கை என்றால் நிஜமான வாழ்க்கை இது. இந்த உலகம் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது, இந்த துனியா உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகிராவுக்கான பயணத்தை வாழ்ந்து முடித்தவர்களுடைய வரலாறு புத்தகமாக, ஹதீஸ் கிதாபுகளாக இன்றைக்கு இருக்கிறது என்றால், அடுத்ததாக நானும் நீங்களும் மௌத்தாக போகிறோம் என்றால், நானும் நீங்களும் அவர்கள் போன பாதையில் போக வேண்டும், அந்த மாதிரியான குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நேரத்தில் இந்த செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறேன். என்னுடைய பேச்சில் பிழைகள் இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னித்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.